திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பின்னொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவநெறி செம்மல் சித்தாந்த ரத்தனம் ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்முடைய சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய சிகாரம் தரும் உமையால் துணை ஒரு சேனலிலே செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய தலைப்பு, நாம் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பிலே 14 சாத்திரங்கள் கொண்ட இந்த தொகுப்பிலே நாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. பிடியதன் உருவுமை கோலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பொக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால்யம் உயிர் துணையே. கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேனியே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்பூரம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிப்படும்
அப்போன மதனிடை இவவாகி அக்கோர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. அக்கூர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாளே. ஆ. திருச்சிற்றம்பலம். ஏற்கனவே அறிவித்தபடி ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள். ஐயா வாங்கய்யா, சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாலும் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்தருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துரை செய் சிவன் ஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி, உயிராரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாகி அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமான் திருவடிகளையும், அடியேனை செந்நெறியில் ஆட்படுத்திய எனது ஞானாசான் விக்ரமசிங்கபுரம் கா சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும், இந்த ஞான வேள்வியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இந்த வகுப்பினை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். போன வகுப்பில் நம்ம இந்த 36 தத்துவங்களையும் நிறைவு செய்துட்டோம். சித்த மாயை, புத்த தத்துவம், வித்யா தத்துவம், அப்புறம் நம்ம ஆன்ம தத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களை தோற்ற முறையில நம்ம பார்த்தோம். நம்ம உண்மை விளக்கம் நூல்ல இது ஒடுக்க முறையில கொடுத்திருப்பாங்க. நம்ம தோற்ற முறையில இப்ப பார்த்திருக்கோம். அப்ப தோற்ற முறையில பார்க்கும்போது முதல்ல 36 தத்துவங்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படின்னா, முதல் கேள்வி அதுதானே. ஆறாறு தத்துவங்கள் ஏது அப்படின்னு கேட்கிறோம். ஆறாறு தத்துவம் ஏது அப்படின்னு கேட்கும்போது, அது 36 அப்படிங்கிற அந்த தத்துவத்தை பார்த்தோம். அந்த தத்துவம் தோன்றுவதற்கு மூலப்பொருளாக இருப்பது மாயைன்னு பார்த்தோம். அந்த மாயையிலிருந்து அது 2 பிரபஞ்சங்கள் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். ச சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் அப்படின்லாம் தோன்றுதுன்னு பார்த்தோம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருப்பது மாயை.
அந்த மாயை 2 பகுதிகளாக பிரிந்து சுத்த மாயை, அசுத்த மாயை அப்படின்னு நமக்கு 2 பகுதிகளா நம்ம பார்த்தோம். இந்த சுத்த மாயைய அ 5 தத்துவங்கள் இந்த சுத்த மாயையில இருக்கு. இது சிவத்தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதற்குரிய அதிதெய்வம், இந்த தத்துவத்தை இயக்குகின்ற தெய்வம், சுத்த சிவம். சாட்சாத் சிவபெருமானை இங்கே இறைவன் ஐந்தொழில் ஆற்றுகின்றான் அப்படின்னு பார்த்தோம். அந்த சுத்த தத்துவத்தில இருந்து நமக்கு முதல்ல தோன்றுவது நாத தத்துவம். இறைவன் தன்னுடைய ஞான சக்தியினால் அந்த மாயையை நோக்கும்போது நமக்கு உண்டாகக்கூடிய தத்துவம் நாத தத்துவம்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இறைவன் தன்னுடைய கிரியாசக்தியை கொண்டு நாதத்தை நோக்கும்போது நமக்கு உண்டாகின்ற தத்துவம் விந்து தத்துவம். நாதத்தில முழுக்க முழுக்க ஞானமும், விந்துல முழுக்க முழுக்க கிரியையும் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது இறைவன் ஞான சக்தியையும், கிரியாசக்தியையும் சமமாக பாவிக்கும்போது உண்டாகின்ற தத்துவம் சதாசிவ தத்துவம்னு பார்த்தோம். அப்புறம் இறைவன் அதுல ஞானமும், கிரியையும் சமமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இறைவன் தன்னுடைய ஞான சக்தியை குறைவாகவும், கிரியாசக்தியை மிகுந்தும் இந்த சதாசிவ தத்துவத்தை நோக்கும்போது உண்டாகின்ற தத்துவம் ஈஸ்வர தத்துவம்னு பார்த்தோம். அந்த ஈஸ்வர தத்துவத்த தான் நம்ம மகேஸ்வர தத்துவம் அப்படின்லாம் பார்த்தோம். அப்புறம் இறைவன் தன்னுடைய ஞான சக்தி மிகுந்தும், கிரியாசக்தி குறைந்தும் ஈஸ்வர தத்துவத்தை பார்க்கும்போது உண்டாகின்ற தத்துவம் சுத்த வித்தைன்னு பார்த்தோம். இதுதான் நம்ம சுத்த தத்துவத்துல நம்ம பார்த்தது. இந்த சுத்த தத்துவத்துல இந்த தத்துவங்கள் தோன்றுவது போலவே, சிவ தத்துவங்கள் 5 தோன்றுவது போலவே, இதுல கலைகள் 5 வகையான கலைகளும் தோன்றுதுன்னு பார்த்தோம். சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, வித்யா கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி கலைன்னு 5 கலைகள் தோன்றுது. 5 வகையான வாக்குகளும் இங்க தான் தோன்றுது. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, சூக்கும வைகரி, தூல வைகரின்னு சொல்லக்கூடிய 5 வகையான வாக்குகளும் இங்க தான் தோன்றுது. இப்ப நாம பேசுறோம்னா, அதுக்கு இந்த வாக்குகள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. அதனால தான் இது இறைவனுடைய நேரடி சிருஷ்டியாக வருவது இந்த உலகங்கள் எல்லாம். இங்க இருந்து தான் நமக்கு அந்த அ சத்தம் சொல்லக்கூடிய அந்த சொற்கூறுகள், அந்த வாக்குகள் இங்க தான் தோன்றுது. அதனால தான் அ எவற்றை காக்காவிட்டாலும் நாக்கை காக்க வேண்டும்னு சொல்வார். யாகாவராயினும் நாக்காக்க. அப்படின்னு சொல்றது. ஏன்னா, அது சொற்கள நம்ம ரொம்ப அளந்து பேசணும். ஏன்னா, இந்த சொற்கள் எல்லாம் இந்த சுத்த பிரபஞ்சத்துல இருந்து வருது. அதனால தான் நமக்கு வாக்கினால் வரக்கூடிய வினைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லையா? அதனால இங்க சொல்றார். நான் அந்த சுத்த இந்த 5 தத்துவங்களும் இந்த சுத்த மாயையில தோன்றுவது கூடவே, இந்த கலைகள் 5ம் தோன்றுது. அதுபோலவே இந்த வாக்குகள் 5ம் இந்த சுத்த மாயையில தோன்றுதுன்னு பார்த்தோம். இறைவன் இந்த தத்துவத்தை நேரடியாக காரியப்படுத்துகிறான்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது அசுத்த மாயை. அசுத்த மாயைக்கு மோகினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அத வித்யா தத்துவம்னு சொல்றோம். அப்ப இந்த சுத்த மாயையை எப்படி சுத்த சிவம் இயக்குதோ, அதுபோல இந்த அசுத்த மாயையை இயக்குவது அனந்த தேவர் அல்லது அனந்தேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். இவர் யார் அப்படின்னா, அட்ட வித்யேஸ்வரர்கள்ல தலைமையானவர். அவரு தான் இந்த பிரபஞ்சத்த இயக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு சொல்றாரு இந்த தத்துவத்துல. அப்புறம் இந்த தத்துவத்துல முதல்ல இருந்து அசுத்த மாயையிலிருந்து மாயை தோன்றுகிறது. அப்ப என்ன 2 மாயை அப்படின்னா, அசுத்த மாயைங்கிறது அது காரண மாயையா இருக்கும். அது பயன்படுத்தும் வகையில இருக்காது. அதனால அதிலிருந்து நாம பயன்படுத்தக்கூடிய வகையா ஒரு மாயையை பெருமான் தோற்றுவிக்கிறான். அனந்த தேவரைக் கொண்டு. அப்ப இந்த மாயைங்கிறது அந்த அசுத்த மாயையினுடைய ஒரு பகுதி. இதெல்லாம் நமக்கு சார்ட்டா குடுத்துருக்கோம். அப்ப இந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலை அப்படின்ற 3 தத்துவங்கள் மாயையிலிருந்து தோன்றுகின்றன. அந்த கலை தத்துவத்திலிருந்து வித்தை தோன்றுகிறது. வித்தையிலிருந்து அராகம் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தோம். கா அப்ப மாயை அப்படிங்கிறது நம்ம பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மாயை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய இந்த 5 தத்துவங்களும் கூடி இந்த ஆன்மாவிற்கு ஒரு சட்டை போல அமைகிறது. அதனால அப்படி இந்த சட்டைய அமைத்துக் கொண்ட இந்த ஆன்மாவிற்கு புருடன் அப்படின்னு பேரு. அதனால இந்த காலம் அப்படிங்கிற இந்த தத்துவம் என்ன சுவாமி அங்க என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு என்ன காலத்துல என்ன நடக்கணும், நம்ம என்ன வினைகள நம்ம அனுபவிக்கணும், என்ன வினைய நம்ம ஈட்டணும் அப்படிங்கிற அளவை நிர்ணயித்து
வைத்து வைப்பது இந்த கால தத்துவம். எந்த காலத்துல எந்த வினைய அனுபவிக்கணுங்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து இந்த நியதி தத்துவத்த பார்க்கும்போது, இது நிச்சயித்து நிறுத்துவது. என்னத்த நிச்சயித்து நிறுத்துவது அப்படின்னா, அவரவர் வினையை அவரவரே அனுபவிக்குமாறு நிச்சயித்து நிறுத்துவது தான் இந்த நியதி தத்துவம். ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு சொல்றோம், "யார் செஞ்ச பாவமோ என்னை பிடிச்சுக்கிச்சு. அப்பன் செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம்" அப்படின்லாம் நம்ம சொல்றோம். மூதாதையர்கள் செஞ்ச பாவம் அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப முன்னோர்கள் செய்த பித்ரு சாபம், பித்ரு சாபங்கிறோம். அப்ப அங்க பித்ருவா இருந்ததே நாம தான். அதனால பித்ருன்னு இன்னொருத்தர்லாம் புதுசாலாம் இல்ல. ஏன்னா அவரவர்கள் செய்த வினைய அவரவர்கள் தான் அனுபவிக்கணும்னு பெருமான் அந்த நியதி தத்துவத்துல வச்சிருக்கான். யாருடைய வினையும் யாருக்கும் போகாது. யாருடைய வினையும் நமக்கும் என்ன பண்ணாது? வராது. அத அத அந்த செயல செய்யறது தான் இந்த நியதி தத்துவத்துல பெருமான் அத நிச்சயித்து நிறுத்தி வச்சிருக்கான். யார் எந்த வினைய அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றது நியதி தத்துவம். எவ்வளவு காலம் அனுபவிக்கணுங்கிறது கால தத்துவம். அப்புறம் கலை அப்படின்ற தத்துவத்தை பெருமான் கூட்டுகிறார். கலை என்பது இந்த ஆன்மாவிடத்தில் கிரியாசக்தியை தூண்டுகிறது. அப்ப கிரியாசக்தியை தூண்டும்போது, இங்க கழித்தல், செலுத்துதல் அப்படிங்கிற அந்த செயல்கள்லாம் அந்த செயலாற்றல் இந்த ஆன்மாவுக்கு வருகிறது. அப்புறம் வித்தையை கூட்டும்போது ஞானம் வருது. அராக தத்துவத்தை கூட்டும்போது இச்சை வருது. இப்படி 3 இச்சை அதுல அ கிரியை முதல்ல பெருமான் கூட்டுறது. அடுத்து ஞானத்தை கூட்டுகிறார். அடுத்து இச்சை கூட்டுகிறார். இந்த முறையில தான் சுவாமி நமக்கு எல்லாமே செய்து கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அந்த இந்த 5யும் ஆட்டிக்கொண்ட இந்த ஆன்மாவுக்கு புருடன் என்று பெயர். அப்ப அந்த புருடன் இங்க இருக்கு. இந்த 7 பேரும் கூடியது வித்யா தத்துவம்னு பார்த்தோம். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இந்த 7 பேரும் சேர்ந்தது தான் வித்யா தத்துவம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கலை தத்துவத்திலிருந்து நமக்கு தோன்றுவது மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுத்த மாயையினும் கீழான மாயை. பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாயைய. இத மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆன்ம தத்துவம்னு சொல்லுவோம். அப்ப அங்க சிவ தத்துவத்துல 5 தத்துவங்கள் தோன்றின. அசுத்த மாயையில 7 தத்துவம் வந்தது. இந்த ஆன்ம தத்துவத்துல 24 தத்துவங்கள் தோன்றுகின்றன. அப்ப இந்த 24 தத்துவங்களும் எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இந்த கலையில இருந்து தான் இந்த பிரகிருதி மாயைங்கிற பகுதி நமக்கு உண்டாகுது. அந்த பிரகிருதி மாயையில இருந்து தான் அந்த பிரகிருதி மாயை நம்ம என்ன சொல்றோம்? குணத்தத்துவம்னு சொல்றோம். ஏன்னா குணங்களை அடிப்படையாகக் கொண்டு அமையறதுனால இந்த குணத்தத்துவம்னு சொல்றோம். அப்ப அந்த மூல பிரகிருதியிலிருந்து இங்க முதல்ல தோன்றுவது. இத ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படின்றவரு பிரளயாகலையர் அந்த வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த ஆன்மாவ இந்த மூலப்பிரகிருதியை இயக்குவதற்காக பெருமான் நியமிக்கிறான். அந்த அதிதெய்வமாக இங்க இருப்பது ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படிங்கிறவர். அப்புறம் அந்த அங்க முதல்ல சித்தத்தை தோற்றுவிக்கிறார். அந்த சித்தத்துல குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 வகையான குணம். ஆன்மாக்களுடைய குணம் 3 இல்லையா? அதுல முதல்ல நம்ம சாத்விக குணம், ராசத குணம், தாமச குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான குணங்கள் கூடியது இந்த ஆன்மா. அதுல முதல்ல சித்தம்ங்கிற பகுதியை தோற்றுவிக்கிறார். இந்த சித்தம்ங்கிறதுல அந்த தத்துவம் சித்தங்கிறதுல என்ன குணம் அப்படின்னு தெரியாத மாரி 3 குணங்களும், அதாவது அந்த சாத்விக குணம், ராசத குணம், தாமச குணங்கிற அந்த 3 குணங்களும் சமமாக இருக்கும் இந்த சித்தத்துல. அப்புறம் அந்த சித்தத்துல இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது. இந்த புத்தி தத்துவம் தான் எதையும் நிச்சயம் செய்வது. அதனால இந்த அத இங்க 2வதா குணத்தத்துவத்திலிருந்து தோன்றுவது புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்துல பார்த்தீங்கன்னா, எந்த குணம் அதிகமா இருக்கும் அப்டின்னா, சாத்விக கூறுகள் அதிகமா இருக்கும். அதனால தான் எத ஒண்ணையும் நிச்சயம் செய்வது இந்த புத்தி. ஒரு செயலை செய்யறதுக்கு சாத்விக குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எந்த ஒரு நிச்சயம் செய்வதற்காக சுவாமி இந்த புத்தி தத்துவத்த நம்மளோட கூட்டி வச்சிருக்காரு. இந்த புத்தி தத்துவத்துல இருந்து அகங்காரம்ங்கிற தத்துவம் தோன்றுகிறது. இந்த அகங்கார தத்துவத்துல முழுக்க முழுக்க ராட்சச குணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு செயல செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அகங்காரம் ரொம்ப முக்கியமா இருக்கு. முனைந்து எழுதல். ஒரு செயல செய்யறதுக்கு முனைந்து எழச் செய்வது இந்த ராட்சச தத்துவம். ராட்சச குணம். இந்த ராட்சச குணம் தான் இந்த அகங்கார தத்துவத்துல அதிகமா இருக்கு. யான் இதனை செய்வேன்.
யான் இதனை அறிவேன், யான் இதனை நுகர்வேன்னு துணிந்து எழுவது எது அப்படின்னா, இந்த அகங்கார தத்துவம் தான். இப்ப இந்த அகங்கார தத்துவத்துல ராட்சச குணம் அதிகமா இருக்கும். இந்த அகங்காரமே 3 வகையாக பிரிகிறது. அது தைசத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம்ங்கிறதுல நம்ம பார்த்தோம். இந்த தைசத அகங்காரத்துல சாத்விக குணக்கூறுகள் அதிகமா இருக்கும். வைகாரி அகங்காரத்துல ராட்சச குணக்கூறு அதிகமா இருக்கும். பூதாதி அகங்காரத்துல தாமச குணக்கூறு அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். இந்த தைசத அகங்காரத்துல இருந்து மனம் தோன்றுகிறது. அப்ப மனம் தோன்றுனா, இது மனம் என்ன பண்ணும்? பற்றும். எதை பற்றும் அப்டின்னா, புறப்பொருளை பற்றும். இல்லையா? அது ஆ இறைவனை பற்றக்கூடிய தகுதி இன்னும் இதுக்கு வரல. இந்த தத்துவங்களோட கூடியிருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு வராது. அதனால மனம் என்ன பண்ணும்? அப்ப அந்த புறப்பொருளை பற்றும். புறப்பொருளை பற்றணும்னா, பற்றுவதற்கு கருவிகள் வேணும். இல்லையா? அப்ப அதனால அந்த தைசத அகங்காரத்திலிருந்தே ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிற பகுதி தோன்றுகிறது. அதனால மனம் இந்த ஞானேந்திரியங்களோடு இயைந்து நிற்கும். அதனால இந்த ஞானேந்திரியங்களும் இந்த தைசத அகங்காரத்திலிருந்து தோன்றுகிறது. ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல அறிகருவிகள்னு சொல்றோம். ஒரு செயலையோ, ஒரு காட்சியையோ, ஒரு பொருளையோ, ஒரு சுவையையோ, ஒரு வாசனையோ அறியணும் அப்படின்னா, இந்த ஞானேந்திரியங்கள் நமக்கு தேவை. அதனால தான் இங்க ஞானேந்திரியங்கள சொல்றாரு. அப்ப மனம் தோன்றும்போதே ஞானேந்திரியங்களும் தோன்றுது. அதாவது அறிகருவிகள்னு சொல்லக்கூடிய செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய இந்த 5 ஞானேந்திரியங்களும் இங்க சாத்விக குணக்கூறுல இருந்தே நமக்கு உண்டாகுதுன்னு பார்த்தோம். அடுத்து ராட்சச குணக்கூறுல அந்த வைகாரி அகங்காரம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த வைகாரி அகங்காரத்துல ராட்சச குணக்கூறு தான் அதிகமா இருக்கும். ராட்சசம் இருந்தா தான் நம்மளால எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும். ராட்சச குணம் இருந்தா தான். அதனால அங்க ராட்சச குணக்கூறு அதிலிருந்து நமக்கு கண்மேந்திரியங்களான செயல் கருவிகள் அப்படின்ற அந்த பகுதி நமக்கு தோன்றுது. இந்த செயல் கருவிகள்ல வாய், கால், கை, எருவாய், கருவாய் அப்படிங்கிற இந்த 5 உறுப்புகளும், 5 செயல் கருவிகளும் நமக்கு தோன்றுது. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தது பூதாதி அகங்காரம். அதுல தாமச குணக்கூறு தான் அதிகமா இருக்கும். அந்த தாமச குணக்கூறுல இருந்து தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புலன்கள் தோன்றுகின்றன. சத்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம்னு சொல்லக்கூடிய அந்த 5 தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன. பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். ஐம்புலன்கள்னு சொல்லுவோம். அத இங்க அந்த தாமச குணக்கூறுல இருந்து அந்த பூதாதி அகங்காரத்திலிருந்து தோன்றுகிறது. சத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றுகிறது. ஸ்பரிசத்திலிருந்து காற்று தோன்றுகிறது. ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றுகிறது. ரசத்திலிருந்து நீர் தோன்றுகிறது. கந்தத்திலிருந்து நிலம் தோன்றுகிறது. அப்படின்னு நம்ம இந்த பகுதிகளை எல்லாம் ஏற்கனவே நம்ம சிந்திச்சுட்டோம். இத நம்ம இந்த பெருமான் எப்படியெல்லாம் அந்த கருவிகள குடுத்துருக்கான் அப்படிங்கிறதுல, அ பெருமானுடைய அந்த கருணை தான் நமக்கு தெரியணும். இந்த தத்துவங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. இந்த தத்துவங்கள வைத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, இந்த தத்துவங்களை எல்லாம் பெருமான் எப்படி நமக்கு முறைப்படுத்தி, இத்தன கருவிகள் அந்த பெருமான் நமக்கு குடுத்திருக்கானே அப்படின்னு அவனுடைய செயலை எண்ணி வியக்கறதுக்கு தான் பெருமான் இப்படி குடுத்திருக்கான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிருதிவியின் கூறு இல்லையா? நிலத்தினுடைய அந்த கூறிலிருந்து நமக்கு எலும்பு, தசை, மயிர், தோல், நரம்பு ஆகிய அந்த மண்ணிலிருந்து நமக்கு பெருமான் ஆக்கி குடுத்துருக்கான் நம்ம உடம்புல. அடுத்து அப்புவின் கூறுகள். நீரை எப்படி நம்ம உடம்புல வச்சிருக்கான் அப்படின்னா, சிறுநீரா வச்சிருக்கான். ரத்தமா, ஸ்லேத்துமமா, வியர்வையா, சுக்கிலமா, சோனிதமா வச்சிருக்கான். அப்புறம் தேயுவின் கூறுகளான அந்த நெருப்பினுடைய கூறுகளை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, இதயத்தில் வெப்பம், பசித்தி, கண்ணில் வெப்பம், உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பம், கபால வெப்பம்னு பார்த்தோம். அப்புறம் இந்த வாயுவின் கூறுகள் பார்க்கும்போது 10 வகையான வாயுக்கள். உதானன், பிராணன், அபானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிரகன், தேவதத்தன், தனஞ்சயன் என்னும் வாயுக்கள் 10 பார்த்தோம். அப்புறம் ஆகாயத்தினுடைய கூறுகளாக 10 நாடிகள பார்த்தோம். அத்தி அலம்புடை இடை, பிங்களை சுழுமுனை, காந்தாரி குகுதை, சாங்கினி, சிகுவை, புருடன் என்னும் நாடிகள்னு 10 பார்த்தோம். அப்புறம் ஞானேந்திரியங்கள் குடுத்திருக்கான். அந்த ஞானேந்திரியங்கள் என்னென்ன செய்யும்? அப்டின்னா, செவி சத்தத்தை கேட்கும், தோல் ஸ்பரிசத்த உணரும், கண்ணு ரூபத்தை பார்க்கும், நாக்கு ரசத்தை உணரும், மூக்கு கந்தத்தை உணரும். அந்த ஞானேந்திரியங்களுடைய செயல்கள், அதாவது அத விடயங்கள்னு சொல்றோம். அதனுடைய விடயங்கள் 5. அது மாதிரியே கண்மேந்திரியங்களுடைய விடயங்கள் 5. வாய், வாய், கால், கைன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப வாய்க்கு
பேசுதல். அப்ப அந்த காலுக்கு போக்குவரவு செய்தல், கைக்கு தானம் கொடுத்தல், இடுதலும், ஏற்றலும், விசர்க்கம் போக்குவரவு, ஆனந்தம் பார்த்தோம். அப்புறம் இந்த அகங்காரத்தினுடைய கூறுகள் 3 இதெல்லாம் பெருமான் நமக்கு கூட்டுனோனே, இவன் நல்லதா செய்யப்போறான் இந்த ஆன்மா அப்படின்னா கிடையாது. உடனே என்ன பண்ணுவான்? 5 வகையான குற்றங்கள பண்ணுவான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிளேசங்கள்னு சொல்லுவோம். அந்த பஞ்ச கிளேசங்களையும் என்ன பண்ணுவான்? செய்வான். அதுல ஈடுபடுவானே ஒழிய, இவனுக்கு நல்ல நல்ல குணங்கள்லாம் வராது. அப்ப அந்த 5 அது ஒரு 5ஆக குற்றங்கள் 5 சேருது நமக்கு. அப்புறம் குணம். குணம்னா அந்த 3 வகையான குணம். சாத்விகம், ராசதம், தாமதம்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள் தோன்றுது. அப்புறம் 4 வகையான வாக்குகள். ஆக மொத்தம் இந்த தாத்விகங்கள் 60 அந்த தத்துவங்கள் 36 ஆக மொத்தம் இந்த 96 கருவிகள பெருமான் நமக்கு இந்த உயிருக்கு புட்டப் பண்றான். எல்லாத்தையும் இந்த உயிரோட என்ன பண்றான்? கொண்டு வந்து பொருத்துறான். எதுக்கு பொருத்துறான் அப்டின்னா, இந்த உலகத்துல இந்த உயிருக்கு அனுபவம் ஏற்படணும் அப்டிங்கிற இந்த உயிர்களுக்கு அனுபவம் ஏற்படணுங்கிறதுக்காக தான், சுவாமி என்ன பண்றாரு? இத்தன கருவிகளையும் நம்மளோட கூட்டுறாரு. அப்ப நமக்கு இங்க இருந்தா என்ன வேல? அப்டின்னா, இந்த அனுபவங்களைக் கண்டு, இந்த உலகத்தினுடைய நிலையாமை உணர்ந்து, இதையெல்லாம் அந்த கருவிகளை எல்லாம் விடணும். அதுக்காக தான் இந்த கருவிகள குடுத்திருக்கிறது. கருவிகள குடுத்திருக்கிறது எதுக்குன்னா, கருவியிலிருந்து நீங்குவதற்காகன்னு சொல்லணும். அப்ப இந்த கருவிகளைக் கொண்டு எத செய்தா நீங்கலாம் அப்டின்னா, கருவிகளைக் கொண்டு சிவபூஜை செய்தா, இந்த கருவியிலிருந்து என்ன பண்ணலாம்? நீங்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சுவாமி சொல்றார். அப்ப அந்த தத்துவங்களை எல்லாம் நம்ம நல்லா தெளிவா பார்த்தோம். அதுதான் இத்தன பார்த்தது தான் 6 தத்துவம் எதுங்கிற முதல் வினாவுக்கான விடை. அததான் நம்ம இப்ப பார்க்குறோம். இப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இப்ப நம்ம ஒடுக்க முறையில பார்க்க போறோம். ஒண்ணொன்னா எப்படி ஒடுங்கிட்டு போகும், நம்ம ஒண்ணொன்னா எப்படி நீத்துட்டு வருவோம் அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப குருநாதர்ட்ட கேட்கிறாரு இந்த கேள்விய. அப்ப குருநாதர் அதுக்கு சொல்றாரு பதில். இப்ப நம்ம பார்க்க போறது 3வது பாடல். புத்தகம் இருக்கவங்க எடுத்துக்கங்க. நம்ம 3வது பாடல். குருநாதர் விடையளித்தல். அதுல குருநாதர் விடையளித்தல்ல முதல் கேள்வி சொல்றார். "உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள்" அப்படின்னு 3வது பாடல்ல சொல்றார். கேள்வி கேட்டோனே அதுக்கு பதில் சொல்றார் குருநாதர். "உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள்" அப்படிங்கிறாரு. அப்ப எதில் உள்ளபடி அப்படின்னா, ஆகமங்களில் உள்ளபடி. ஏன்னா, நம்ம இஷ்டத்துக்குலாம் எதுவும் என்ன பண்ண முடியாது? சொல்லக்கூடாது. நம்ம வாயில வரதெல்லாம் சொல்லக்கூடாது. பெரியவங்க எதுலயாவது சொல்லி வச்சிருக்காங்களா? எந்த எந்த கருத்த சொன்னாலும் பெரியவங்க சொல்லி வச்ச நூல்ல இருந்து நம்ம பிரமாணம் காட்டணும். நம்ம அறிவ கொண்டு எத சிந்திச்சாலும் அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஏன்னா, அத மெய்கண்டாரே சொல்றார். ஏன்னா, நம்ம கற்பனையெல்லாம் கொண்டாந்து இதுல புகுத்தக்கூடாது. ஏன்னா, நம்ம இந்த அறிவ கொண்டு யோசிச்சோம்னா, அது கண்டிப்பா எல்லாமே தப்பா தான் இருக்கும். ஒண்ணு கூட ரைட்டா இருக்காது. அப்ப பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அதனால மெய்கண்டார் இங்க சொல்றாரு, "உள்ளபடி இத்தை உள்ளபடி இத்தை உரைக்க கேள்." உள்ளபடி ஆகமங்கள்ல உள்ளபடி நீ கேட்ட இந்த வினாவுக்கான விடைகளை நான் உரைக்க நீ கேள் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்றார். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு உண்டனக்குன்னா உனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து. அப்ப பெருமான் என்ன சொல்றாரு? வள்ளல்ங்கிறார். அப்ப இந்த ஆகமங்களை எல்லாம் சொன்னது யார் அப்படின்னா பெருமான் தான். இல்லையா? அப்ப என்ன? என்றால் என்றால் இறைவன். என்றால் இந்த உயிர். என்றால் மலம். அப்ப இந்த காவாகிய உயிர், அந்த மாவாகிய மலத்தினின்று நீங்கி ஆவாகிய அந்த இறைவனை எவ்வாறு அடைவது? அப்படின்னு சொல்வது தான் ஆகமம். ஆகமத்துக்கு நெறைய விளக்கம் இருக்கு. ஆனா, நமக்கு இந்த இடத்துக்கு தேவையான விளக்கம் என்னன்னா, காவாகிய உயிர், மாவாகிய மலத்தினின்று நீங்கி, ஆவாகிய அந்த இறைவனை எவ்வாறு அடைவது என்று சொல்வதே ஆகமம். அதச் சொன்னவர் யார் அப்படின்னா, பெருமான் தான். இல்லையா? அதனால சொல்றார். "உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து." ஏன்னா, பெருமானுடைய செய்திகளை எல்லாம் தாங்கி வருவது. இல்லையா? அதனால தான் இத என்னன்னு சொல்றோம். அப்ப அந்த பெருமானுடைய ஆகமம் சொல்றோம். அந்த ஆகமம் பெருமானுடைய செய்தியை தாங்கி வருகிறது. அந்த செய்தியை தாங்கி நி அ ச தாங்கி நமக்கு சொல்பவர்கள் அருளாளர்கள்ன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அதனால "உந்தனக்கு அந்த வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து." என்று அப்படின்னா அந்த சந்தான குரவர்களுக்கு,
அந்த சந்தானம் சந்தானமாக வந்து கொண்டிருக்கிறது. நந்தி பெருமான்ட்டருந்து வருது. அப்புறம் அந்த சனத்குமாரர்கள்ட்டருந்து வருது. அப்படி யார் யார் வழியா வருது இல்லையா? அன்னைக்கு முதல்ல இந்த ஆகமத்த சொன்னது யார் அப்படின்னா, பெருமான் தான். அதனால தான் இங்க சொல்றார். அப்ப சந்தானம் சந்தமாக வந்தது இந்த ஆகமம். அது வள்ளல் அருளால் வந்தது. அந்த பெருமானே வள்ளல்ன்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, வள்ளல் என்பவன் தற்பயன் குறியாது இல்லையா? தனக்குன்னு எந்த பயனும் கருதாது. வேண்டுவார்க்கு வேண்டியவாறே நல்கும் அருளுடைமையைத்தான் இங்கே நம்ம வள்ளல்ன்னு சொல்றோம். ஏன்னா, அவனுக்கு எதுவும் தேவையில்ல. அவனுக்கு என்ன தேவை? ஒரே இச்சை தான் பெருமானுக்கு. இந்த உயிர்களை எப்படியாவது ஆனந்தத்துல அழுத்தி விட வேண்டும்னு நெனைக்கிறாரு. ஆனா, நாம இந்த உலகத்த நோக்கி அவனுக்கு நம்ம மேல இச்சை, நமக்கு உலகத்து மேல இச்சை. அததான் இங்க சொல்றார். ஆனாலும் பெருமான் என்ன பண்ணல? எந்த பயனும் கருதாது நமக்கு உதவுறான். அதனால அவன வள்ளல்ங்கிறோம். ஏன்னா வள்ளல் அப்படின்னா, முட்டுப்படாத ஐஸ்வரியத்தை உடையவன். அவன் மட்டும் தான். இல்லையா? தனக்கென்று ஒன்றும் வேண்டாது கொடுக்கும் தன்மையுடையவன். அதனால தான் பெருமானுக்கு தியாகத்துல செம்மலா இருக்கான். அதனால தான் அவனுக்கு தியாகராஜன் அப்படின்னு பேரு. அதனால தான் இங்க அவன வள்ளல். அந்த வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து இல்லையா? அன்று அந்த அ அந்த நால்வர் கேட்க பெருமான் என்ன பண்றான்? அருள் செய்றான் அந்த ஆகமங்கள. அப்படியே வாய் மலர்ந்து அருள் செய்த அந்த ஆகமங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, தெள்ளிய சீர் ஆகமங்கள்ன்றாரு. அது எப்படின்னா, ரொம்ப தெளிவை குடுக்கக்கூடியது, தெள்ளியது, தெளிவானது அப்படின்னு என்ன பண்றாரு நமக்கு சொல்றார். அப்ப அந்த சிறப்புடையது. அது நம்மளை தெளிய வைக்கக்கூடியது. அது தெளிவா தான் இருக்கு. நம்மள தெளிந்த சிறப்புடைய மெய்ஞ்ஞான நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகமங்கள விளங்கிய முறையில என்ன பண்றேன், ஆகமங்கள் சொன்ன அடைவிலே, அந்த ஆகமத்துல என்ன முறையில, என்ன வரிசையில, எப்படி சொல்லியிருக்கார்களோ, அது போலவே நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இந்த ஆகமங்கள சொல்லப் போறேன். ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படின்றார். தன்னுடைய மாணவன புதல்வன் அப்படின்னு சொல்றார். அதையும் என்ன சொல்றாரு? ஆனந்த யோகத்தில் நிகழ் புதல்வா அப்படிங்கிறார். அப்ப அவ்வளோ பக்குவம் நிறைந்த மாணவரா இருக்கிறார் மாணவர். ஏன்னா, பக்குவம்னா என்னன்னா, உணர்த்தியதை உணர்த்திய போதே உணர்த்தியவாறே உணர்தல் தான் பக்குவம். ஆனா, அப்படி இருக்காது. நமக்கெல்லாம் அந்த மாரி இருந்தா நாம இங்க இருக்க மாட்டோம். அததான் சொல்றாரு. அப்படி பக்குவமுடைய மாணவர் எதுக்கு இந்த மாரி கேள்வி கேட்கிறாரு? அப்படின்னா, அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டோம். இது அறிவினால, ஐயவினால, இது அறிகொள் வினா. அவருக்கு இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் தெரியும். நாம இந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளணுங்கிற அந்த காரணத்துக்காக, சுவாமி என்ன பண்றாரு? அததான் இங்க குறிப்பா சொல்றாரு. இவர் எல்லாமே இவருக்கு தெரியும் அப்படிங்கிறத அந்த குருநாதரே சொல்றார். இல்லையா? அதனால ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. ஏன்னா, தன்னுடைய சிஷ்யன் அந்த குருவுக்கு மகன்முறையாவான். குருநாதர் தந்தையாவார். அதனால ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அப்படிங்கிறார். அப்ப ஆனந்த யோகம் அப்படின்னு அப்ப சரியை முடிச்சு, கிரியையில 4 நிலை முடிச்சு, யோகத்துல நிக்கக்கூடிய மாணவர். அதனால தான் இங்க சொல்றார். ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை கடைசியா என்ன சொல்றாருன்னா, உற்று. அப்ப என்ன பண்ணும்? இங்க சொல்லக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் நீ உற்று கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத எப்படி சொல்றாரு அப்படின்னா, உள் உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள். உன் தனக்கு வள்ளலருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்றுக் கேள். உரைக்கக் கேள் அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல அத சொல்றாரு. ஏன்னா சிவப்பிரகாசத்திலயும் சொல்வார். தெரித்த குருமுதல்வர் சிவஞான போதம் செப்பினார். பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர் அப்படின்னு சிவப்பிரகாசத்திலயும் இந்த த தன்னுடைய மாணவன புதல்வனாக சொல்லக்கூடிய வழக்கம் அங்கேயும் இருக்கு. அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தத்துவங்கள்ல முதல்ல நமக்கு பார்த்தது நம்ம முதல்ல இருந்து பார்த்திருந்தது சிவத்தத்துவத்திலிருந்து பார்த்தோம். இப்ப கீழ ஆன்ம தத்துவத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து பார்த்துட்டு போறோம். இப்ப நம்ம தத்துவங்கள்ல கீழ இருந்து பார்க்குறோம். ஐம்பெரும் பூதங்கள முதல்ல பார்க்குறாரு. அப்ப ஏன்னா நம்ம கடைசியா அதானே பார்த்தோம். ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு பார்த்தோம். இப்ப அதே கீழ இருந்து பார்க்குற மாரி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்றார்.
முதல்ல இந்த ஐம்பூதங்களை பற்றி சொல்லும்போது, இந்த ஒவ்வொரு பூதத்திற்கும் வடிவங்கள் உண்டுன்னு சொல்றார். முதல்ல இந்த பூதங்களுடைய வடிவங்களை சொல்கிறார். "அப்படியா? இதுக்கு ஒரு வடிவங்கள் உண்டா?" அப்படின்னு பார்த்தா, குருநாதர் சொல்றாரு, "நாற்கோணம் பூமி." அப்ப பூமி என்பது நாற்கோண வடிவுடையது. அப்ப அ ந நாற்கோணம் அப்படின்னா சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம். 4 மூலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா, எந்த ஒரு நிலத்த நம்ம அளந்தோம்னாலும் அப்படிதான் இருக்கும். அதனால இங்க சொல்றார், "நாற்கோணம் பூமி புனல் நண்ணும் மதியின் பாதிங்கிறார்." அப்ப நிலத்துக்கு நாற்கோணம் உடையதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நீருக்கு என்ன வடிவம் அப்படின்னா, நண்ணும் மதியின் பாதிங்கிறாரு. நண்ணும் மதினா நமக்கு நிலவுன்னு தெரியும். அப்ப மதியில் பாதி அப்டின்னா, அது பிறைச்சந்திரன் அப்டின்னு சொல்றாரு. அதனால இங்க சொல்லும்போது, நண்ணும் மதியின் பாதிங்கிறாரு இல்லையா? அப்ப இந்த நி நி ன் நீருடைய வடிவம் எப்படி இருக்கு அப்டின்னா, பிறைச்சந்திரன் போல. எந்த பாத்திரத்தில தண்ணி ஊத்தி வச்சாலும் நமக்கு அதுல ஒரு குழிவு நடுவுல இருக்கும். அதனால இத சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆ நண்ணும் மதியின் பாதிங்கிறாரு. நீருடைய வடிவத்த சொல்லும்போது. அப்புறம் ஏற்கும் அனல் முக்கோணம். ஏன்னா நீர் அது மேல் நோக்கி அந்த அ ஆ நெருப்பு எரியும்போது, நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த முக்கோண வடிவத்தில தான் அது என்ன பண்ணும்? எரியும். அப்படியே கூம்பு விட்டு எரியறதுனால. அதனால அத சொல்றாரு. இங்க ஏற்கும் அனல் முக்கோணம்ங்கிறார். ஏற்கும் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? கால் என்றால் காற்று. காற்றினுடைய வடிவம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அத சொல்லும்போது ய ஆர்க்கும் அறுகோணம் கால்ங்கிறார். அப்ப காற்று அறுகோண வடிவம் உடையது அப்படிங்கிறத இங்க நமக்கு என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்ப வட்டம், ஆகாயம். அடுத்து ஆகாயத்த சொல்லும்போது என்ன சொல்றாரு? வட்டம். ஆகாயம் என்ன நிறமுடையது அப்படின்னா, வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது ஆகாயம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் ஆன்மா, உரு, காயம், ஆம் இவற்றால் உற்று. இப்ப இந்த 5 பூதங்களை கொண்டு தான் இந்த ஆன்மாவுக்கு பெருமான் என்ன பண்ணியிருக்கான்? காயத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கான். அப்போ அந்த காயத்தை எப்படி உருவாக்கி குடுத்திருக்கான் அப்படின்னா, வினைக்கு ஈடாக இது என்ன வினை செய்திருக்கோ, அந்த வினைக்கு ஈடாக பெருமான் என்ன பண்ணியிருக்கான்? நமக்கு இந்த ஒ சரீரத்தை, இந்த உடம்ப, இந்த பஞ்ச பூதங்களை கொண்டு சுவாமி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கி குடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அப்ப இதுல முதல்ல சொல்லும்போது, நாற்கோணம் பூமி, நண்ணும் மதியின் பாதி, புனல் எப்படிப்பட்டது அப்படின்னா, நண்ணும் மதியின் பாதி. ஏற்கும் அனல் எப்படிப்பட்டது? முக்கோண வடிவமுடையது. எப்போதும் ஆர்க்கும் காற்று அறுகோணம். அந்த அறுகோணம், அப்புறம் ஆகாயம் வட்ட வடிவமாக உடையது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆன்மா ஒரு காயமாம் இவற்றால் உற்று. அப்ப இந்த 5 பொருளால தான் சுவாமி நமக்கு என்ன பண்றாரு? இந்த 5 பூதங்களை கொண்டு தான் நமக்கு உடம்பையே படைத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அப்ப நிலம் முதலிய அந்த 5 பூதங்களை எல்லாம் நம்ம வடமொழியில பிருதிவின்னு சொல்றோம். அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வடிவத்தை நமக்கு சொல்றார். இல்லையா? அப்ப இதையெல்லாம் நமக்கு புலப்படுகின்றதா அப்படின்னா இல்ல. ஏன்னா, அந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு புலப்படுகின்றன. நிலம், நீர் முதலியவை தத்துவங்கள் அல்ல. இங்க நமக்கு புலப்படுறதெல்லாம் தத்துவங்கள் அல்ல. அந்த தத்துவங்களுடைய காரிய பொருள். இப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் காரண வடிவத்துல இருக்கிறது. அப்ப நம்ம இத பார்க்கிறோமே நீரு, அப்படின்னா இந்த நீர் கிடையாது. அந்த நீருடைய காரியமத்த தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நமக்கு கிடைச்சுள்ள அந்த உடம்பு, இந்த பஞ்சபூதங்களின் கூட்டத்தால் அமைந்தது தான். இந்த உடம்பில் உள்ள எலும்பு, தசை, மயிர், தோல் அதெல்லாம் இந்த பிருதிவியினுடைய கூறுன்னு பார்த்தோம். சிறுநீர், குருதி, வியர்வை முதலியன அந்த அப்புனுடைய கூறுகள்ன்னு பார்த்தோம். பசித்தி, உடம்பு வெப்பம், மூளைச்சுடு இதெல்லாம் பார்க்கும்போது தேய்வினுடைய கூறுன்னு பார்த்தோம். இப்ப பிராணவாயு, இப்ப தசவாயுக்கள் எல்லாம் காற்றின் வடிவம்ன்னு பார்த்தோம். இல்லையா 10 வகையான நாடிகள் எல்லாம் ஆகாயம்ன்னு பார்த்தோம். இப்படி இந்த பஞ்ச பூதங்களும் நம்ம உடம்புல இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத குருநாதர் தன்னுடைய மாணவனுக்கு சொல்றார். பாட்ட சொல்றேன். "நாற்கோணம் பூமி புனல் நண்ணும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருங்கோணம் கால் வட்டம் ஆகாயம்
ஆன்மா உருக்காயம் இவற்றால் உற்று. அப்போ ஆன்மாவுக்கு இதனால தான் உடம்பு உருவாகுங்கிறதையும் என்ன பண்றாரு? சொல்றாரு. இல்லையா? அது பூத்தல் அப்படிங்கிறது தான் பூதம்னு சொல்றோம். பூதம் என்றால் தோன்றுதல் அப்படின்னு பேரு. என்ன இந்த அபிராமி அந்தாதியில கூட வருது இல்லையா? பூத்தவளே புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு அத தோன்றுதல இங்க சொல்றாரு. அப்புறம் இந்த பூதங்களுக்கு நிறங்கள் சொல்றாரு. நிறங்களோட சேர்த்து இந்த பூதங்களுக்குரிய எழுத்துக்களும் சொன்னார். அப்போ முதல்ல சொல்லும்போது பொன், பார். அப்ப பார் என்ன நிறம்? பார்னா பூமி, நிலம். அது என்ன நிறம் அப்படின்னா பொன்னிறம். அதான் பொன், பார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் புனல், வெம்மை. புனலுடைய நிறம் என்ன? நீருடைய நிறம் என்னன்னு பார்த்தா வெண்மை. அப்புறம் பொங்கு, அனல், சிவப்பு. அனலுடைய நிறம் என்னன்னு பார்த்தா சிவப்பு. அது பொங்கி எழுந்து வருது இல்லையா? அதனால அத சொல்லும்போதே பொங்கும் அனல். ஓங்கி எழுந்து எரியக்கூடியது இந்த நெருப்பு. அதனால பொங்கு, அனல், சிவப்பு. அப்புறம் வன்கால் இல்லையா? வலிமை பொருந்திய காற்று இல்லையா? எதையும் பறக்க விடும். அதனால இந்த வன்கால் கருமை நிறம் சொல்றார். அப்ப வலிமை பொருந்திய இந்த காற்றினுடைய நிறம் கரிய நிறம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் வளர் வான் தூமம்னு சொல்றார். அப்ப வளர்வான் அப்படின்னா பறந்து விரிந்த ஆகாயம். இந்த ஆகாயத்தினுடைய நிறம் என்னன்னு பார்த்தா தூமம். தூபம் போடுறோமா இல்லையா? அது புகை. அந்த புகை நிறமுடையது இந்த வானம் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களுக்குரிய அந்த நிறங்களை சொல்கிறார். அப்ப பொன், பார், புனல், வெம்மை, பொங்கும் மணல், சிவப்பு, வன்கால், காற்று, அப்புறம் வளர் வான், தூமம் அப்படின்னு இந்த நிறங்களை சொல்லிட்டு, அப்புறம் எழுத்துக்கள சொல்றார். எழுத்த சொல்லும்போது ல, வ, ர, ய, ஆ. பார் ஆதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்குமது அப்படிங்கிறார். அப்ப இந்த எழுத்துக்களை சொல்லும்போது, ஆ பார் ஆதிக்கு ஏன்னா மண் முதலியாக இந்த பூதங்களுக்கெல்லாம் உரியதுன்னு அப்படியே வரிசையா சொல்லிட்டார். லா, வா, ரா, ய, ஆ அப்படின்னு என்ற எழுத்து. எழுத்து அப்படின்னா, பீஜங்கள்னு நம்ம சொல்லுவோம். அக்கரங்கள்னு சொல்லுவோம். இல்லையா? இந்த எழுத்துக்கள் தான் அவைகளை அந்த பூதங்களை உடனாக நின்று தொழிற்படுத்தும் வித்து எழுத்துக்கள்னு சொல்றோம். இல்லையா? அப்ப இத சொல்லும்போது லா, பா, ர, ய, ஆ அப்படின்னு சொல்றோம். எப்படி இந்த ஒலிகள் வரும் அப்படின்னா, இந்த மூலை எழுத்துக்கள் வடமொழியில பீஜம் அட்சரம்னு சொல்லுவோம் இல்லையா? பீஜம் வித்து ஹா அந்த வித்தெழுத்து செயல்ல ஆ என குறிப்பிட்டு நமக்கு ஆன் வருது. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லும்போது, நம்ம சிவபூஜை செய்யும்போது இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவோம். லாம், 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 லாம் அப்படின்னு இந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? வீம், வீம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம அது அ ஆ லாவ க்லாம், க்லாம் சொல்றோம். வாவ வீம்ன்னு சொல்றோம். ராங்கிறது ரூம், ரூம்ன்னு சொல்றோம். யாங்கிறது ஐம், ஐம்ன்னு சொல்லக்கூடிய மந்திரம். ஆங்கிறது அம்மம்ன்னு நம்ம சிவபூஜையில இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுவோம். இல்லையா? அதனால இந்த எழுத்துக்கள் எல்லாம் வித்தெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எழுத்துக்கள் எப்படி தோன்றுது அப்படின்னா, அந்தந்த பூதங்கள் எல்லா பொருள்களுக்கும் மூல ஒளின்னு ஒண்ணு இருக்கும். இல்லையா? அந்த பொருளுக்குரிய மந்திரங்கள் அல்லது அந்த வித்தெழுத்துக்கள தான் இங்க சொல்றோம். இல்லையா? இந்த முறையில இந்த பூதங்களுக்கும் வித்தெழுத்துக்கள் சொல்றாரு. ஏன்னா இறைவனது சக்தியாக திருவருள் எதனையும் நேராக தொழிற்படுத்தாது. அது அந்த சுத்தமாயை ஊடகமாகவும், அந்த நிலைக்களமாகவும் கொண்டு, அதை நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். அதுபோல இந்த மூல ஒலிகள் என்பவை அந்த சுத்தமாயையில் தோன்றுவன. இதெல்லாம் இந்த ஒளி அப்படின்னு சொன்னாவே அது சுத்தமாயையிலிருந்து தோன்றுவன தான். அவை இந்த திருவருளுக்கு ஊடகமாகவும், நிலைக்களமாகவும் அமைகின்றது. அந்த திருவருள் இவற்றை இடமாகக் கொண்டு பதிந்து நின்றுதான், அவற்றின் வழியாக அந்த ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது அதனால இந்த ஒலிகள என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, மூல ஒலி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இந்த இந்த பூதங்கள் அசையும்போது இந்த ஒலிகள் ஏற்படும். அந்த ஒலியே இந்த மூல எழுத்துக்களாக நம்ம வைக்கிறோம். அப்படி பார்த்தா இதுல நிலத்திற்கு லா என்ற எழுத்தும், நீருக்கு வா என்ற எழுத்தும், தீக்கு ரா என்ற எழுத்தும், காற்றுக்கு யா என்ற எழுத்தும், ஆகாயத்திற்கு ஆ என்ற எழுத்தும் நம்ம இதுல சொல்றாங்க. அதுக்குரிய மந்திரமே நம்ம நிலத்துக்குரிய மந்திரமா க்லாம் க்லாம்ங்கிற மந்திரம், நீருக்குரிய மந்திரமா பீம் பீம் சொல்லுவோம். தீக்குரிய மந்திரமா ரூம் ரூம் சொல்லுவோம். காற்றுக்குரிய மந்திரம் ஐம் ஐம். ஆகாயத்துக்குரிய மந்திரம் அம்மம்ன்னு சொல்லுவோம்.
எதுக்காக இந்த மந்திரங்களை எல்லாம் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் நம்ம அ கட்டுப்படுத்துவதற்காக, இந்த பஞ்சபூதங்கள நமக்கு நன்மை செய்வதற்காக என்ன பண்றோம்? இந்த மந்திரங்கள சொல்லும்போது, அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட என்ன பண்ணும்? குறையும். அப்ப நம்ம நிம்மதியா அந்த பூஜையெல்லாம் பண்ணுவோம். அதனால தான் முதல்ல இந்த இதையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு, அப்புறம் இந்த சிவ பூஜைய தொடங்குறதே அதனால தான். அதுக்காக தான் இந்த மந்திரங்கள என்ன பண்றாங்க? நமக்கு சொல்றாங்க. அதனால இந்த பூதங்களுடைய நிறங்களும், எழுத்துக்களையும் இப்படி சொல்றார். பொன், பார், புனல் வெம்மை, பொங்கு மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பர். அப்புறம் எழுத்து சொல்லும்போது ல, வ, ர, ய, அ அப்படின்னு பாராதிக்கு என்றும் அழுத்துமதாய் நிற்குமது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஐம்பெரும் பூதங்களும் அசைவு உடையன. ஏன்னா இந்த பூதங்கள் எல்லாம் அசையக்கூடியது. அவற்றின் அசைவுகளில் சில அசைவுகள் கண்ணுக்கு புலனாகும். சில அசைவுகள் கண்ணுக்கு புலனாகாது. அசைவுகளின் போது உண்டாகக்கூடிய ஒலியே எழுத்துக்களாக குறிக்கப்படுகின்றன. அவற்றை தான் நம்ம வித்தெழுத்துக்கள் அல்லது பீஜ எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள், அட்சரங்கள், மூல அட்சரங்கள், பீஜ அட்சரங்கள்னா நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அதுதான் இந்த 5வது பாட்டுல இந்த பூதங்களுக்குரிய நிறமும், எழுத்துக்களும் சொல்றாரு. 4வது பாட்டுல அந்த அதனுடைய வடிவத்தை சொன்னாரு. 5வது பாட்டுல இந்த பூதங்களுக்குரிய நிறங்களையும், எழுத்துக்களையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இந்த பூதங்களுக்கு தனித்தனி அடையாளங்கள் உள்ளன. எப்படியெல்லாம் ஒரு அ ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்கிற மாரி, ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு சின்னம் இருக்கு. அப்ப அந்த பூதங்களின் அடையாளங்கள் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இந்த பூதங்களினுடைய அடையாளங்கள சொல்லும்போது, அ சாமி சொல்றார், குறி குலிசம், கோகனதம், கொள் சுவத்தி, குன்றா அறுப்புள்ளி, ஆரமுத விந்து, பிரிவின்றி மண், புனல், தீ, கால், வானம் என் மன்னும் அடைவே என்று ஒண் புதல்வா ஆகமம் ஓதும் அப்படின்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து சொல்றாரு அப்படிங்கன்னா, இந்த ஆகமத்திலிருந்து சொல்றார். ஒண் புதல்வா அப்படின்னு சொல்றார். ஒண் புதல்வா அப்படின்னா, சிறந்த மாணாக்கனே அப்படின்னு அர்த்தம். சிறந்த மாணாக்கனே, குறி குறியை சொல்கிறேன். அடையாளங்களை சொல்கிறேன். குலிசம் முதல்ல சொல்றது குலிசம்னு சொல்றாரு. குலிசம் என்றால் வஜ்ராயுதம் அப்படின்னு பேரு. குலிசம் அப்படின்னா வஜ்ராயுதம். அடுத்து கோகனதம். கோகனதம்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கொள் சுவத்தி அப்படின்றாரு இல்லையா? அப்ப ஸ்வஸ்திக்ன்னு நம்ம சொல்றோம். அந்த குறிய. அதனால அது பொருந்திய ஸ்வஸ்திகையும், அப்புறம் குன்றா அறுப்புள்ளி, குறையாத 6 புள்ளிகளையும், அப்புறம் ஆரமுத விந்து. ஆரமுத விந்துன்னா அமுதத் துளி. அதான் அமுத விந்து அப்படிங்கிறது அமுதத் துளி. அடைவே முறையே இந்த அடையாளங்கள் எல்லாம் மண், புனல், தீ, கால், வானம். பிரிவின்றி இருக்கக்கூடியதாக இங்க நமக்கு சொல்றார். அப்போ இந்த குறி அப்படின்னு சொல்லக்கூடியது, முதல்ல சொல்றது நமக்கு வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதம் தான் இந்த நிலத்திற்குரிய குறி. ஏன்னா, நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப உறுதியானது. அதனால அந்த குலிசம் அதுக்கு வச்சிருக்காரு. குலிசம் அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படின்னு பேரு. அதான் குறி குலிசம். வஜ்ரம் எப்படி இது திடமா இருக்குமோ, கடினமா இருக்குமோ, அந்த மாரி இந்த நிலத்தினுடைய தன்மைய சொல்றதுக்காக அதுக்கு வைத்திருக்கக்கூடிய அடையாளம். குறி என்னன்னு பார்த்தா, அதுக்கு வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கோகனதம்னு சொல்றாரு. அது எதற்குரியது அப்படின்னா நீர். கோகனதம் அப்படின்னா தாமரை இல்லையா? அப்ப அப்படின்னா அ கோ கணதம் அப்படின்னு இருக்கா இல்லையா? கோ என்பவன் அரசன். அவனுக்குரிய மலர் இது. அதனால இதுக்கு பேரு கோகணதம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது நீருக்குரியது. ஏன்னா தாமரை நீர்ல இருக்கனால அது கோகணதம் அப்படின்னு நீருக்குரிய அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தது தீ என்பது ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வஸ்திகம்னு சொல்லக்கூடிய அந்த குறியை தீக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்து இந்த காற்றுக்கு 6 புள்ளி. அப்படியே வரிசையா வச்சா 6 புள்ளி வச்சா அதுதான் காற்றுக்குரிய குறி. அது எங்கும் நிறைந்திருப்பது. அதனால அதுக்கு அந்த 6 புள்ளியால குறிக்கிறாங்க. அடுத்து இந்த ஆகாயத்தை சொல்லும்போது, அதுக்கு அமுதத் துளிகள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த மாரி ஆ ஆரமுத விந்துன்னு சொல்றார் பாடல்ல. அந்த அமுதத் துளிகள தான் இங்க என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆகாயத்திற்குரிய குறிகளா சொல்றார். அப்ப நிலத்துக்குரிய குறி வஜ்ராயுதம். நீருக்குரிய குறி தாமரையான கோகனதம். தீக்குரிய குறி
ஸ்வஸ்திகம். காற்றுக்குரிய குறி 6 புள்ளி. ஆகாயத்திற்கு குறி அமுதத் துளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாம் சொல்றார். பிரிவின்றி மண், புனல், தீ, கால், வானம், மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும்ங்கிறார். இதெல்லாம் பிரிவின்றி நீங்காமல் அந்த நிலை பெறும் என யார் சொல்றார் அப்படின்னா, சிவாகமங்கள்ல அந்த பெருமானே சொல்கிறார் அப்படின்னு இந்த இதனுடைய இந்த குறிகளை எல்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த ஸ்வஸ்திகம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல இருதலை மேலி அப்படின்னு சொல்லுவோம். ஆ அது ஸ்வஸ்திகம் எல்லாம் பார்த்திருப்போம். அதனுடைய அந்த வடிவத்த சொல்றார். அடுத்தது ஆ அதிதெய்வங்கள் சொல்றார். அப்போ ஒவ்வொரு பூதங்களுக்கும் இயக்கறதுக்கு ஒவ்வொரு அதிதெய்வங்கள் இருக்கு. அவர்களுக்கென்று தொழில்கள் இருக்கு. அந்த அதிதெய்வங்கள் இருக்கு. அதுக்குரிய தொழிலும் இருக்கு. அப்படி சொல்லும்போது 7வது பாடல்ல சொல்றாரு. பார் ஆதி 5ற்கும். பார் ஆதின்னா, அந்த பார்ல இருந்து தொடங்கும். நிலத்திலிருந்து தொடக்கூடிய 5 பூதங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள். அதான் பார் ஆதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள். அப்ப இதுக்கு என்ன இருக்கு? அப்ப பண்ணும்னா சொல்லுகின்ற. எதுல சொல்லுகின்றனா? சிவாகமங்கள்ல சொல்லுகின்ற. அப்ப பார் ஆதி 5ற்கும் பண்ணும் அந்த சிவாகமங்கள்ல சொல்லுகின்ற அதிதெய்வங்கள் இருக்கிறார்கள். அதிதெய்வங்கள் ஆர் ஆர் யார் யாருன்னு பார்த்தா, முதல்ல அயன், ஆதி, அயன்னா பிரம்மா. பிரம்மன் முதலிய ஐவராம் அப்படின்னு சொல்றார். அயன், ஆதி, ஐவராம். அப்ப ஆதின்னா முதல். அப்ப பிரம்மன் முதலான 5 பேர் இருக்காங்க. ஓரோர் தொழில் அவர்க்குச் சொல்லுங்கால். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு இல்லையா? ஓரோர் தொழில் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலும் அவர்க்குச் சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லப்படும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் சொல்லப்படும். அப்ப தோற்றம் முதல் 5ம் பழுதறவே பண்ணுவர்கள் பார். அப்படின்னா என்ன செய்வாங்க? தோற்றம்னா படைத்தல்னு அர்த்தம். படைத்தல்ல இருந்து அப்படின்னா படைத்தல் முதலாகிய அந்த 5 தொழில்களை அதான் தோற்றம் முதல் 5ம் பழுதறவே பண்ணுவார்கள். பெருமான் எப்படி கட்டளையிட்டிருக்கானோ அது மாதிரியே குற்றமில்லாமல் செய்வார்கள். அதனால தான் பழுதறவே பண்ணுவர்கள். பண்ணுவர்கள்னா செய்வார்கள். அவர்கள் அதான் பார். அதனை நீ அறிவாயாக பார். இப்படி செய்வாங்க. அத நீ பார். அப்படின்றத என்ன பண்றாரு? சொல்றார். அடுத்த பாடல்ல ஒவ்வொருத்தரா யார் யார் என்னென்ன பணி செய்வாங்கங்கிறத சொல்றார். அப்ப இதுல என்ன சொல்றாரு? பாராதி 5ற்கும் 5 அதிதெய்வங்கள் இருக்கு. அந்த அதிதெய்வங்கள் 5ற்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குன்னு 7வது பாடல்ல சொல்றாரு. 8ல அத விரித்து சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பணி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்துச் சொல்லுங்கால், படைப்பன் அயன். முதல்ல சொல்வது படைப்பன். அப்ப தொழில்ல முதலாக சொல்லப்படுவது படைப்பு தொழில். அந்த படைப்பு தொழிலை செய்பவர் யார் அப்படின்னா, அயன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் பங்கையக்கன் அழிப்பன், பைங்கையக்கன் மாயன். இந்த அழிப்பன் அப்படின்னா, அந்த காப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த படைப்பன் அயன். அப்ப படைத்து கொடுப்பான் நமக்கு. எதை படைத்து கொடுப்பான்? அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த உயிர்களுக்கு தேவையான இந்த உடம்பு, தனு, கரணம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள், அப்புறம் புவனம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம், இந்த உலக அப்புறம் போகம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆகிய 4யும் படைத்துக் கொடுப்பவன் இந்த பிரம்மா. அததான் இங்க சொல்றார். அப்ப படைப்பன் அயன் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த முக்கிய தொழில்கள தொகுத்து இங்க சொல்லும்போது, வகுத்து கூறினால் முதல் தொழில் செய்பவன் அயன். அவன் பிரம்மதேவன் சொல்லக்கூடியவன். அவன் படைப்பன். படைத்தல் தொழிலை செய்வான். அடுத்தது பங்கையக்கண் மாயன் அழிப்பன். பங்கயம் என்றால் தாமரை. அந்த தாமரை போன்ற அந்த கண்களை உடைய மாயன். மாயங்களை செய்பவன். அவன் என்ன பண்ணுவான்? அழிப்பான். காத்தல் தொழிலை செய்வான். அப்ப காத்தல் தொழில்னா என்னன்னா, அந்தந்த உயிர்கள் அந்தந்த வினைகளை அனுபவிக்கிற காலத்திலயும் இந்த தனுகரண புவனங்களை நிலைநிறுத்துதல். அதுதான் காத்தல். ஏன்னா, அது அவன் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த வினைக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த பொருள் தேவை. அப்படிங்கனால, அந்த பங்கையக்கண் மாயன் அவன் அழிப்பன். காத்தல் தொழிலை செய்வன் அப்படின்னு சொல்றார். அப்புறம்
சொல்லும்போது, ஆ துடைப்பன் உருத்திரன். உருத்திரன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, துடைப்பன். அந்த பொருள அனுபவிக்கிற காலம் முடிஞ்சு போச்சுன்னா, அந்த பொருள கொண்டு போய் மாயேயமா இருக்கக்கூடிய பொருள, அந்த காரிய நிலையில இருக்கக்கூடிய பொருள கொண்டு போய் காரண நிலையிலே வச்சுருவான். அதனால தான் இங்க சொல்லும்போது துடைப்பன். துடைப்பன்னா ஒடுக்குதல் அப்டின்னு அர்த்தம். அப்ப அந்த பொருளை இல்லாமல் செய்வான். அப்படி செய்யக்கூடியவன் யார் அப்டின்னா, உருத்திரன். துடைப்பன், உருத்திரன். சொல்லில் திடம் பெறவே என்றும் துரோபிப்பவர் ஈசர் சொல்றார். அப்புறம் அந்த திடம் பெறவே இந்த உயிர்கள் உறுதி அடையும்படி செய்பவர் யார் அப்படின்னா, அந்த ஈசர். ஈசர்னா இங்க மகேஸ்வரர சொல்றாரு. மகேஸ்வரர் எப்பொழுதும் என்ன பண்ணுவார்? மறைத்தல் தொழிலை செய்வார். அந்த மகேஸ்வரர் எப்பயுமே மறைப்பார். எதை மறைப்பார்? நீங்க எத அனுபவிக்கணுமோ, அத தவிர எல்லாத்தையும் மறைப்பார். அதனால இங்க சொல்றார். அப்ப அந்த மறைத்தல் தொழிலை செய்பவர் யார் அப்டின்னா, அந்த ம மகேஸ்வரர் அப்டின்னு சொல்றார். அப்புறம் சொல்லும்போது, துரோபிப்பவர்னா துரோபிப்பவர் அப்டின்னா, துரோபித்தல் அப்டின்னா மறைத்தல்னு அர்த்தம். அந்த துரோபித்தலை செய்பவர் அந்த மகேஸ்வரன். இல்லையா? அப்ப அந்த ஏன் அன்றேன்னு ஒரு வார்த்தைய போடுறார். இல்லையா? அப்ப அந்த மறைத்தல் தொழிலின் பயனாக தான் இந்த பக்குவம் எய்திய உயிர்கள். உயிர்கள் இந்த மறைத்தல் தொழிலால தான் பக்குவம் அடையும். ஏன்னா, எல்லா பொருளையும் காட்டுனா, இவன் எத அனுபவிச்சு பக்குவம் வரணுங்கிறது தெரியாது. அதனால எல்லாத்தையும் மறைச்சு, இவன் எத அனுபவிச்சு அடிபடணுங்கிறத சுவாமி அத மட்டும் நிறுத்தி, இவனுக்கு பக்குவம் வருமாறு செய்வார். அந்த நிலையாமை உணர்த்துவதற்காக, இவன் எதை அனுபவித்து ஏமாறணுமோ, அதையெல்லாம் சுவாமி என்ன பண்ணுவாரு, அனுபவம் வரும் பொருட்டு அத பெருமான் மறைப்பார். எது காட்டணுமோ அத மட்டும் காட்டி, மற்றத மறைப்பார். அப்புறம் சதாசிவரும் அனுக்கிரகர். அப்ப அனுக்கிரகம் செய்பவர் யார் அப்டின்னா, சதாசிவர். அந்த அருளை தொழில் செய்யக்கூடியவர் யார் அப்டின்னா, சதாசிவர். அப்படின்னு இந்த 5 தொழில்களையும் சொல்றார். அப்ப நிலத்திற்குரிய தெய்வம் அயன், நீருக்குரிய தெய்வம் மால், அப்புறம் நீ அக்னிக்குரிய தெய்வம் உருத்திரன், அப்புறம் வாய்க்குரிய தெய்வம். அப்புறம் நிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு. அந்த தெய்வங்கள சொல்லும்போது, நிலத்துக்குரிய தெய்வம் அயன், நீருக்குரிய தெய்வம் மால், நெருப்புக்குரிய தெய்வம் ருத்திரன், காற்றுக்குரிய தெய்வம் ஆ ம் மகேஸ்வரர், ஆகாயத்திற்குரிய தெய்வம் சதாசிவர். அப்படின்னு அந்த நிலங்களுக்குரிய அந்த நிலத்திற்குரிய அந்த தெய்வங்களையும் என்ன பண்றாரு? வரிசையா சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த தெய்வத்துக்குரிய தொழிலையும் கூடயே சொல்லிட்டு வர்றார். இல்லையா? அப்ப பார்த்தா, அந்த அதிதெய்வங்கள பார்த்தா நிலத்திற்கு நான்முகன். அவன் என்ன செய்வான்? படைத்தல் தொழிலை செய்வான். நீர்க்குரிய தெய்வம் திருமால். அவர் என்ன செய்வார்? காத்தல் தொழிலை செய்வார். தீக்குரிய தெய்வம் உருத்திரன். அவர் அந்த ஒடுக்குதல் தொழிலை அங்க செய்வார். காற்றுக்குரிய தெய்வம் மகேஸ்வரன். அவர் என்ன செய்வார்? அங்க மறைத்தல் தொழிலை செய்வார். ஆகாயத்துக்குரிய தெய்வம் யாரு? சதாசிவன். அவர் அங்க என்ன தொழில் செய்வார்ன்னா, அருளல் தொழிலை செய்து கொண்டிருப்பார். இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு அதிதெய்வம் உண்டு. ஒவ்வொரு அதிதெய்வத்திற்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு. அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு சொல்றார். அப்ப இந்த அதிதெய்வங்களின் தொழில்களையும் அதை வகுத்து நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. அதான் படைப்பனயன், அழிப்பன், பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரன், சொல்லில் திடம்பெறவே என்றும் துரோபிப்பவர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர் ஆவர். அப்படி இந்த 5 தொழிலையும் இந்த 5 அதிதெய்வங்களைக் கொண்டு பெருமான் நடத்துகிறான். அந்த 5 தொழிலுக்கும் அந்த 5 பேர நிர்ணயிச்சு தான் பெருமான் என்ன பண்றான், இந்த வேலைய நமக்கு செய்து கொடுக்கிறான். அப்படிங்கிறதோட இன்றைய இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புகளில் அடுத்து வரக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை
பயில் வாய்மைமை கண்டான் தந்ததிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடித் தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தனம் சைவ பெருந்தகையாக இருக்கக்கூடிய ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் இந்த வகுப்பினை நமக்கு எடுத்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்றைய நிகழ்வாக உண்மை விளக்கம் என்கிற பகுதியில் நமக்கு தத்துவங்கள் எல்லாம் கடந்து அடுத்து மீண்டும் இந்த பழைய வரிசை கிரமப்படி ஐயா அவர்கள் 7, 6, 7, 8 என்கிற அந்த வரிசை கிரமமாக உண்மை விளக்கத்திலே நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். அன்பர் பெருமக்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். தத்துவங்கள் எல்லாம் கடந்து அந்த தலைகீழாக அதை பார்க்க வந்த முதலில் தத்துவங்களை எடுத்து வரிசை கிரமமாக நமக்கு 36 தத்துவங்களையும் சொல்லி முதல் 24 தத்துவங்கள் சொல்லி அதுக்கப்புறம் 36 தத்துவங்களை சொல்லி அதுக்கப்புறம் 60 அந்த விரிந்த அந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு 96 தத்துவங்களாக எடுத்து இயம்பி தற்போது அதனுடைய தலைகீழாக இதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பஞ்சபூதங்கள் முதற்கொண்டு எல்லாம் கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் எல்லாம் பார்த்து முதலில் வந்த அந்த 6, 7 அந்த மூன்றாம் பாடல், 4ஆம் பாடல், 5, 6, 7 என்று இப்பொழுது அந்த முதல் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் ஏதாவது ஐயப்பாடுகள் உங்களுக்கு தத்துவங்களிலோ அல்லது இந்த ஐயா இந்த கண்ணோட்டம் இந்த முக்கோணம்லாம் சொன்னீங்கல்ல, அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு என்னய்யா? புரியல. அந்த அந்த முதல் 5வது பாட்டுல ம். 5வது பாட்டுல 5வது இல்லைங்க 4வது பாட்டுல நாற்கோணம், ம். பூமி, புனல், நன்னு ஆ. மதியின் பாதி ஏற்கும் ஆ. அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அறுகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா ம். ஒருகாயமாம் இவற்றால் ஒற்று. ம். இதுல நாற்கோணம்ன்றது பூமியோட இயல்பு 4 திசைங்களாயா? 4 கோணமா தான் இருக்கும். நீங்க எப்படி நிலத்த அளந்தீங்கனாலும் அது 4 கோணம் இருக்கும். சரிங்க ஐயா. அதனால எக்காலத்திலும் நிலம் நாற்கோணம் அதான் சொல்றாரு. நாற்கோணம் பூமின்னு சொல்லும்போது எந்த காலத்திலும் நிலம் நாற்கோணமாக தான் இருக்கும் அப்படின்றாரு. ம். இது பூமியோட அதனால இயல்பு. அது பிரகிருதியினுடைய இயல்பு. ஆமா. அ அ ஆமா. அதனால அதனுடைய வடிவம் நாற்கோணம் தான். அதே மாரி நீர் எதுல ஊத்தி வச்சாலும், நீங்க எப்படிப்பட்ட பாத்திரத்த ஊத்தி வச்சாலும் நடுவுல ஒரு குழிவு இருக்கும். அதனால அது பிறைச்சந்திரன்றாரு. பூமி, புனல், நன்னு மதியின் பாதி. அப்போ வந்து ஆமா. 4 கோணமா இருக்கும். நன்னும் புனல் வந்து அதியின் பாதின்னா, அது நன்னும் அதியின் பாதி அப்டின்னா, அந்த பிறைச்சந்திர வடிவம்னு சொல்றது. மதியின் பாதி எப்பவும் அப்டின்னா ஆ அர்த்த சந்திரனை போல போன்றதா இருக்கும். அப்படிதானங்கய்யா? ஆமா, ஆமா. அப்ப என்னங்கய்யா அர்த்தம் அதுக்கு? சந்திரனை போல காட்சி தருமா அது? இல்ல அதனுடைய வடிவம் சொல்றாரு. அதுக்கு ஒரு வடிவம் சொல்லியிருக்காரு ஆகமத்துல. ம். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன்னா ஒரு பொருள் அப்டின்னு எடுத்துக்கிட்டாமே அதுக்கு குணமும், தொழிலும் இருக்கும். அப்ப கண்டிப்பா. இதனுடைய அது குணம் சொல்லும்போது அதனுடைய வடிவத்த சொல்றாரு. அந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்டின்னா, அது அரை சந்திரன் வடிவத்துல இருக்கும்னு சொல்றாரு. ஓ! அப்ப நீர் வந்து அரைச்சந்திரனை போல இருக்கும். ஆமா. பிறைச்சந்திர வடிவத்துல இருக்கும் மேல. பிறைச்சந்திர வடிவத்தில் இருக்கும். சிவபெருமானே. அடுத்து முக்கோணம் வந்து அனல் வந்து எரியக்கூடியது. ஓங்கி எரியக்கூடியதுனால ஆமா. 3 வானத்த நோக்கி எரியதுனால அது 3 கோணமா பிரிச்சுடுறாங்க. அப்படிதானங்கய்யா? ஆமா. முக்கோணம். இல்ல மேல் நோக்கி எழுதுனால. ம். அப்ப பிருத்திவி 4 கோணமாக இருக்குது. புனல் வந்து எத்தன கோணம்னு சொல்லல இல்லைங்கய்யா? புனலுக்கு கோலம் புனலுக்கு வந்து நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துனீங்கன்னா, அந்த வடிவத்துல தான் இருக்கும். அதுக்கு எப்படி கோணம் சொல்ல முடியும்? ஓ! 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 வடிவம் ஓ! சொல்ல ஓ! முடியாதுல்ல. ம். பிரதிபலிக்கும். ஆமா. எத எத எந்த ஊதுற எது ஆமா. அது போல. "நன்னமதியின் பாதி அனல் முக்கோணம் எப்போதும்" போட்டிருக்கு. இப்ப 2 சேர்ந்து அ எப் முக்கோணம்னு ஒத்துக்கலாமா?
எப்போதும் நாற்கோணம் பூமி. எப்போதும் புனல் நன்னுமதியின் பாதி. எப்போதும் ஏற்கு மணல் முக்கோணம். அப்படி எடுத்துக்கணும். எப்போதும் ஓ! எல்லாத்துக்கும் புரியுது, வரும். புரியுது. நான் என்ன நெனச்சேன், எப்போதும்னா, இந்த முக்கோணத்த வந்து 2த்துக்கும் எடுத்துக்கணுமோன்னு நெனச்சேன் நானு. எப்போதும்னா எந்த காலத்திலயும் அர்த்தம். ம். ஆமா, ஆர்க்கும் அறுகோணம். ஆமா. அப்ப கால்ன்றது காற்றுதானங்கய்யா? காற்று. ஆமா. காலுக்கு கா கா அறுகோணம். எல்லா அ திசையிலும் வீசுவதனால அது அறுகோணம் குடுக்குறோம் அதுக்கு. ஓ இந்த 4 திசையும் இல்லாம அந்த 8 ஓஹோ! இது அருங்கோணம். அருங்கோணம்னா, அந்த இந்த முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அது மாரி. ஆமா. அருங்கோணம் அப்டின்னா 6 மூலை இருக்கும் அதுக்கு. இப்ப ஓ! இது அதான், அதான், அதான். நாற்கோணத்துல 4 மூலை இருக்குமல்ல? ஆமா, நாற்கோணம்னா. ஆமா. அது மாரி இதுல 6 மூலை இருக்கும். அதாங்க இந்த கிருத்திகைலாம் போடுவாங்கல்ல நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த மாரி இருக்கும் இல்லையா? பக்கத்துல அருங்கோணம். பிக்சர் இருக்கு பாருங்க. அத ஆமா. நான் உங்களுக்கு கால் அந்த டேபிளர் கலம் விளக்கு உங்களுக்கு டிவில குடுக்குறேங்க. பிக்சர் இருக்கு பாருங்க ஐயா. இந்த எதுலம்மா? பாட்டெல்லாம் முடிச்சோன கால் வட்டம். ஆகாயம், ஆன்மா, உருகாயம். இப்ப வந்து ஆகாயத்த வந்து எந்த கோணத்துல பிரிக்கிறாருங்கய்யா? அதுக்கு வட்டம் ஆகாயம். வாவ்! சூப்பருங்க. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். அதான் ஆகாயம் வட்ட வடிவா இருக்கும். எங்கருந்து பார்த்தீங்கன்னா, அது வட்ட வடிவா தான் நமக்கு தெரியும். ஆமா. நீங்க ஒரு ஒரு ஆமா. நீங்க எவ்வளோ தூரமா நீங்க அந்த அந்த Google மேப்ல கூட எடுத்து பூமி பார்த்தோம்னா வட்ட வடிவா தான் நமக்கு தோன்றும் மொத்தம். ஆமா. எங்க இருந்து ரவுண்ட் ஷேப். பார்த்தாலும் ஆகாயம் வட்ட வடிவா இருக்கும். ஆகாயம் வட்டமா தான் இருக்கும். ஆமா. வட்டமா இருக்கும். ஆன்மா உரு, உற்று, உரு, ஆகாயம். அது என்னங்கய்யா? ஆ. ஆன்மா ஒரு காயம் ஆம் இவற்றால் உற்று அப்டின்னா, இந்த அந்த ஐம்பெரும் பூதங்களுடைய செயற்கையால தான் இந்த உயிர் தன்னுடைய வினைக்கு ஈடாக இந்த பருவுடலை பெறுகிறதுன்னு சொல்றாரு. ஓ! ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று. இந்த 5ம் சேர்ந்து தான் இந்த ஆன்மாவுக்கு உடம்பாகுது அப்டிங்கிறத சொல்றாரு. சிவபெருமானே! சிவ சிவா. அதனால தான் ஆன்மாவுக்கு இந்த உடம்புல நீர் எங்க இருக்கு? நிலம் எங்க இருக்கு? காற்று எங்க இருக்கு? தீ எங்க இருக்கு? நம்ம பார்த்தோம் இல்லையா? ம், ஆகாயம் ம், எங்க ம், இருக்கு அப்டின்னா. அதனால தான் இந்த பாட்ட வச்சு தான் அத சொல்றாரு. ம், 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 ம். நன்றிங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. 4வது பாட்டு அற்புதமா புரிஞ்சிருச்சு. இப்ப 5ல வந்து இந்த பூமிக்கு நிறமே வந்து பொன் போல தான் இருக்கும். ஆமா. பொன் பொன் விளையிற பூமின்னு சொல்றோம்ல்ல. பொன் விளைந்த பூமி. ஆமா. அப்ப இந்த பூமியினுடைய இறுதி பயன் வந்து பொன் தான். ரைட்டு. அத பொன் விளையிற பூமி. புனல் வந்து புனல் வெண்மை. வந்து வெண்மை. நீரோட நிறம். நீர் ஆமா, வந்து எப்பவும் வெண்மையா தான் இருக்கும். பொங்கும் மணல் சிவப்பு அது ஆமா, தெரியும். கால் ஆமா, இங்க கருமைன்னு சொல்றாங்கய்யா. இந்த இந்த சின்ன ரூ போட்டிருக்காரு பார்த்தீங்களா? ஆமா. காற்றுக்கு சொல்லும்போது, அந்த காற்றினுடைய நிறம் பார்த்தீங்கன்னா, கருமை. வலிய காற்று கருநிறம்னு சொல்றாரு. ஐயா இப்ப பெரிய ரூ போட்டா என்ன வந்துரும்? சின்ன ரூ போட்டா என்ன வருங்கய்யா? இந்த இது நிறத்தை குறிக்கிறது தானே! இந்த ஆமா. கருமை. ஓ! ஆமா, தூமம்ன்றது புகை. ஆமா. சிவ சிவ என்பார். எழுத்து இங்க வந்து பாரதின்றது சரஸ்வதிங்களா ஐயா? என்னங்கய்யா? பார் ஆதி. பிரம்மனுடைய பார் மனைவி இல்லையா? ஆதி. ஆஹஹ. என்ற எழுத்து ம். எ எழுத்து தானே கேட்கிறீங்க? ஆமா. பாராதின்னு இருக்கிறத. பார் கூட்டல் ஆதி. பார் ஓ! முதலான பூதங்களுக்கு ல, வ, ர, ய, அப்படிங்கிற ம். எழுத்த கொண்டு போய் ஆமா, ஆமா. பொருத்தணும். இந்த லகார, வகார, ரகார, யகார, அகாரங்கள்லாம் வந்து ஆ. லகரம், வகரம். ரகரம், யகரம், அகரம். ஆமா. அத கொண்டு போய் நிலத்துக்கு லகரம். அந்த லாங்கிற எழுத்து அந்த நிலம் அசையும்போது அந்த லாங்கிற சத்தம் உருவாகுது. ம். சரிங்கய்யா. அந்த அசைவ கொண்டு தான் அத எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதனால தான் அந்த நிலத்துக்குரிய மந்திரம் சொல்லும்போது கிளாம், கிளாம், கிளாம்ன்னு சொல்லுவோம்ல. கிளாம், சிவபூஜை கிளாம் செய்யும்போது. சொல்றது. ஆமா. ம். சொல்லுவோம். அது நீருக்குரிய நீர் அசையும்போது வரக்கூடிய சத்தம் வா. அதனால வா. இந்த நீரை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் நம்ம சொல்லும்போது பீம், 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 பீம்ன்னு சொல்லுவோம். ஓ! இந்த இது தீய அசையும்போது ரூன்றது அக்னி. ஆமா. அது ஆ உண்டானது. ரூம், ரூம், ரூம்ன்னு சொல்லுவோம் அந்த மந்திரத்த. வந்து காற்றுக்கு காற்றுக்கு. அதுக்குரிய மந்திரம் சொல்லும்போது ஐம், ஐம், ஐம்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் சிவபூஜையில நம்ம சொல்ற மந்திரம் தானே. ஐம். ஆகாயத்த சொல்லும்போது சொல்றோம். அம், அம், அம்ன்னு அந்த மந்திரத்த சொல்வோம். ஆமா. அது வந்து ஆகாயத்துக்கு உண்டானது. இப்ப இது வந்து அவன் இந்த எல்லாமே மந்திரத்துல தேர்ச்சி பெற்றவங்க தான் அந்த காற்றை கட்டுப்படுத்துறாங்க, நீர கட்டுப்படுத்துறாங்க, தீய கட்டுப்படுத்துறாங்க, ம், ஆகாயத்த ம், ம். கட்டுப்படுத்துறாங்க. அப்ப இந்த ஆமா. மந்திரத்த நம்ம சொல்ல சொல்ல இது நமக்கு வசப்படும். அதான் ஞானசம்பந்தர் சொன்னோனே தீ போகுது. ஓ! அப்பசாமி ஆமாமாமாமாமா. சொன்னோனே அந்த நீர்ல இருந்து மிதக்க முடியாது. கல்லே கல்லே மிதக்க முடியாது. கல்லு மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வர்றாருல மேல.
ஆமா, ஆமா, ஆமா. ஆமாங்கய்யா. அதெல்லாம் வந்து ஆமா. அத்தன கோடி முறை அற்புதம். அந்த மந்திரங்கள சொல்லியிருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். கோடான கோடி முறை அதெல்லாம் ஆகமத்துல நெறைய சொல்றாங்க. சிவா. அத்தன முறை சொல்லியிருந்தா தான் அது கைகூடும்ன்றதையும் இப்போ சொல்றாங்க. இவ்வளோ தத்துவங்கள விளக்கி, நமக்கு பூமியினுடைய இயல்பையும் விளக்கி, பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் விளக்கி, சாமி இப்போ நமக்கு செய்து குடுத்துருக்காரு. இதுல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க வேண்டியது அவனுடைய கருணை மட்டும் தான். இதெல்லாம் ம். மனப்பாடம் கண்டிப்பா. பண்ணியோ, இதெல்லாம் நம்ம ம். தெளிஞ்சோன்னு பெருமான் இப்படியெல்லாம் நமக்கு பண்ணி குடுத்துருக்கானேன்னு அவன் முன்னாடி போய் நிக்கும்போது கண்ல கண்ணீர் வரணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுக்காக இப்ப அந்த தான் 6வது சாமி பாட்டுக்கு இங்க இருந்து வந்துருவோங்கய்யா. ஒரு சின்ன ஆ. அலசலுங்கய்யா. சொல்லுங்க, சொல்லுங்க. குறி குலிசம், கோநதம், கொல் சுவத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆறாமுத ம். விந்து, பிரிவின்றி ம். மண்புனல், தீக்கால், வானம் மன்னும் அடைவே என்று ஒண் புதல்வ ஆகமம் ஓதும். ஆமா. அடைவு அப்டின்னா அந்த வரிசை. அந்த குறி ம். அந்த குறியில வந்து குளிசத்த கொண்டு போயி மண்ணோட பொருத்தணும். ம். கோகனத்த கொண்டு போய் புனலோட பொருத்தணும். சத்திய கொண்டு ம். போய் தீயோட பொருத்தணும். அருப்புள்ளிய ம். கொண்டு போய் காலோட பொருத்தணும். அமுத ம். விந்த கொண்டு போய் வானத்தோட பொருத்தணும். ஓ! இதுக்கு தொடர்பு உண்டு. அதான் அடைவு. அங்கேயே குடுத்திருக்காருல்ல. முதல்ல குறியெல்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பூதத்த குடுக்குறாரு. ம். அப்ப நிலத்துக்குரிய புரியுதுங்க. குறின்னு சொல்றது வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் ம். தான் ரொம்ப கடினமான ஆயுதம் இருக்கிறதுலயே. அது மண்ணுக்கு அதனால உண்டானதுங்களையா? நிலம் என்பது ரொம்ப கடினமானது. அதனால அந்த ம். நிலத்துக்கு குளிசம் அப்டின்னா, குளிசம் அப்டின்னா வஜ்ரம் அப்டின்னு பேரு. சரிங்கய்யா. அதனால நிலத்துக்கு அந்த குறிய குடுக்குறாரு. ம். அப்புறம் நீர புரியுதுங்க. சொல்லும்போது நீர்ல இருப்பது தாமரை இல்லையா? ஆமா. அத கோகனதம். கோகனதம்னா தாமரைன்னு அர்த்தம். கோ என்றால் அரசன். அரசன்னா சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல்லு. அது புனலுக்கு அவனுக்குரிய உண்டானது. மலர் தாமரை. ம். தாமரைக்குரிய அதிதெய்வம் சிவபெருமான். ம். அதனால அத கோகனதம்னு சொல்றாரு. கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா. இப்போ ஒவ்வொன்னுத்துடைய குணத்த சொல்றாரு. இப்போ குறி, குலிசம், கோநதம், ம். கோகனதம், கொல் சுவத்தி. கோகனதம். நன்றி, நன்றிங்க. ஸ்வஸ்திகம் அப்படின்னு ஸ்வஸ்திக்ன்னு நம்ம சொல்றோம்ல்ல. ஆமா. அததான் ஸ்வஸ்திக்ன்றது இங்க ஸ்வஸ்திக். சமணர்களுடைய சிம்பல் தானங்கய்யா? என்னங்கய்யா? ஸ்வஸ்திக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சமணர்கள் ம், போடுவாங்க ம். சிம்பல் ஒண்ணு. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அதான் இந்த சமணர்களுக்குரியது இல்ல. அது நம்ம நம்மளுது தான். அப்படிங்களாய்யா? விநாயக பெருமானுக்கு என்ன சொல்றாங்க? விநாயகருக்கு ஆ. இப்போ அது அந்த தமிழ்ல நம்ம சொல்றோம். தமிழ்ல ஆ. சொல்லும்போது அது இருதலை மேலின்னு சொல்றோங்கய்யா. மீ மீட் போடுங்கய்யா, மீட் போடுங்கய்யா. முரளி ஐயா மீட் சத்தம் கேட்குது. ம். இருதலை அப்போ மேலின்னு சொல்றோம் அந்த ஸ்வஸ்திகத்த. ஆமா, 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 ஆமா. தமிழ்ல அந்த சொல்லு இருக்கு. ம். அப்போ இந்த குறி குலிசம், கோகனதம், கொல் சுவத்தி, ம். குன்ற, அறுபுள்ளி, ஆறாமுத விந்து. இப்ப இந்த விந்து வந்து 6வது விந்து வந்து ஆகாயத்துக்குரியதுங்களையா? ஆமா. ஆகாயத்திலிருந்து நமக்கு பொழியுது இல்லையா? அதனால அது அமுத விந்து. அற்புதம், அற்புதம், அற்புதம். பிரிவின்றி மணல், மண், புனல், தீ, கால், வானம் மன்னும் அடைவு என்று உன் புதல்வா ஆகமம் ஓதும். ம். ம். சிவபெருமான். இந்த 6வது பாட்டினுடைய முடிவு என்னங்கய்யா? அத சொல்லுங்க. 6வது பாட்டுனீங்க? அதான் சொல்றாரு. குறி இதுக்கு எல்லாமே ஆமா. ம். "ஒன் புதல்வா மன்னும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும்." இதெல்லாம் ஆகமத்துல பெருமான் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப ம், இந்த ம். ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டுங்கிறத சொல்றாரு. ஆ சிவபெருமான். அப்ப ஆகாயன்னு சொன்னா அது விந்து. அப்படிதானங்கய்யா? ஆகாயம்னு சொன்னா அது அமுத துளி. அமுதத்துளி. விந்து. அமுத ம். விந்து. ஆமா. ஆறாமுத அமுத விந்துன்னு விந்து. போட்டிருக்கு. ம். ஆமா. அப் ஆரமுத விந்து. அற்புதம், அற்புதம். அப்போ இந்த அறுபுள்ளின்னு சொன்னது எதுக்குங்கய்யா? அந்த வரிசையா காற்றுக்கு. 6 புள்ளி வச்சுர்றது. அது காற்றுக்குரியதுங்கய்யா. காற்றுக்கு உண்டானது. ம். ம். அற்புதம், 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 அற்புதம். இதெல்லாம் இப்ப இதனுடைய இயல்ப அப்படியே நமக்கு சொல்லி காமிச்சுட்டாங்க. அப்படிதாங்கய்யா? ஆமா. பெருமான் இப்படிதான் படைச்சிருக்காங்கிறத சொல்றாரு. அடுத்து 7வது வந்து "பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆரார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் வர்க்கத்திற்கும் தொழிலவர்க்கும் தொழில் சொல்லுங்கால் அவர்க்கு சொல்லுங்கள். ம். அவர்க்கும் சொல்லுங்கால் தோற்றம் முதல் தோற்றம் ஐந்தும் முதல் பழுதறவே பண்ணுவர் காண்பார்." இது புரியுதுங்கய்யா. இது ம். இயல்பாவே புரிஞ்சிருச்சு. ரொம்ப அழகா ம். நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா. இந்த ம். பாட்டு ரொம்ப சுலபமா நமக்கு புரிஞ்சிருச்சு. அது அது மண்ணுன்னு சொன்னா, அது வந்து கண்டிப்பா பிரம்மனுக்கு உண்டானது. பிரம்மன் தான் அத அத அடுத்த பாட்டுல படைக்கிறதுக்கான சொல்றாரு. ஆமா. ம். அயன். பார்க்குரிய தெய்வம், அதிதெய்வம் வந்து நிலத்துக்குரிய அதிதெய்வம் நான்முகன். ம், நீர்க்குரிய ம். அதிதெய்வம் திருமால். தீக்குரிய ஆமா, அதிதெய்வம் உருத்திரன். ஆமா. காற்றுக்குரிய அதிதெய்வம் மகேஸ்வரன். ஆகாயத்துக்கு ம். அதிதெய்வம் சதாசிவன். சுதாசிவம். ஆமா, அவங்க 5 பேத்துக்கும் 5 தொழில் இருக்கு. நான்முகன் என்ன செய்வான்னா படைப்பான். திருமால் ஆமா, காத்தல், உருத்திரன் ஆமா, ஒடுக்குதல், மகேஸ்வரன் ஆமா, மறைத்தல், சதாசிவன் ஆமா, அருளல். ஆமா. அப்படின்னு அந்த அவங்களுக்குரிய துடைத்தல் தொழிலுமே ஆமா.
ஆமா. ஆதி தெய்வங்களும் அதற்குரிய தொழில்களையும் நமக்கு வகுத்து சொல்றார் சுவாமி 8வது பாட்டுல. அற்புதம், அற்புதம், அற்புதம். இந்த 5ம் வந்து ஐந்தொழில் ஆற்றுதலுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து நமக்கு படைக்கப்பட்டது பிரம்மாவ தெரியும். அப்புறம் வந்து காப்பாத்துற விஷ்ணுவ தெரியும். ஆனா ருத்ரன்னு சொல்லிட்டு நம்மள வந்து அழிக்கிற கடவுளா தான் காமிச்சிருக்கிறாங்க இதுலயும் சிவபெருமான். என்ன செய்வாங்க அப்படின்னா, பிரம்மா, திருமால், ருத்ரன் அப்படின்ற அவர்கள்ட்ட உயிர்கள்ட்ட எதையும் செய்ய மாட்டாங்க. ம். உலகத்துல தான் செய்ய முடியும். உயிர்கள்ட்ட பெருமான் மட்டும் தான் செய்ய முடியும். மகேஸ்வரனும், சதாசிவனும் மட்டும் தான் உயிர்கள்ட்ட தொழில் செய்வாங்க. இவங்கெல்லாம் ம். உயிரற்ற பொருள்கள்ட்ட தான் தொழில் செய்ய முடியும். ஓ! அதான் வஸ்துக்கள் அதாவது படைப்பவனும், அந்த காப்பவனாக இருக்கக்கூடியவங்கலாம் வந்து வஸ்துக்கள தான் ஆள முடியும். ருத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள எல்லாம் இந்த உலகத்துல தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு, உயிர்கள்ட்ட பண்ண முடியாது. ம், 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 உயிர்ட்ட நடக்கிற தொழில் 2 தான். மறைத்தலும், ம். அருளலும் மட்டும் தான் உயிர்ட்ட நடக்குது. சரிங்கய்யா. ம். ம். அப்ப இது உள்ளுக்குள்ள நிகழல. நமக்குள்ள நிகழலையா அது? எது? இப்ப இந்த படைப்பு, காப்பு இதெல்லாம் படைத்தல்னா வந்து உயிர யார் படைக்கிறா? உயிர யார் சரி. படைச்சா? அங்க தான் வரீங்களா? நான்முகன் இப்போ இந்த நான் உயிர் ஆ. உயிர் என்னைக்கு இறைவன் இருக்கானோ, அன்னைக்கே உயிரும் இருக்கு. என்னைக்கு உயிர் ஆமா. இருக்கோ, அன்னைக்கே ஆணவமும் இருக்கு. ம். யாரும் யாரையும் படைக்கல. ம். அதான் சைவ ஓ! சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதனால நான்முகன் படைக்கிறான் அப்படின்னா, இந்த நிலத்த படைக்கலாம், உலகத்த படைக்கலாம், உயிருக்கு தேவையான உடல வேணா படைக்கலாமே ஒழிஞ்சு, உயிர படைக்க முடியாது. ம். ம், உயிர்கட்ட ம், அவன் ம். தொழில் செய்ய முடியாது. நான்முகனுக்கு இல்ல. ம், திருமாலுக்கும் ம். உயிர்ட்ட தொழில் செய்ய முடியாது. உருத்திரனுக்கும் உயிர்ட்ட தொழில் செய்ய முடியாது. அப்ப ம், இந்த ம். உயிர் எத அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றவர் மகேஸ்வரன் தான். எத மறைச்சு, எத காட்டணுங்கிறத செய்யறது மகேஸ்வரன் தான். மகேஸ்வரன் மட்டும் தான் அந்த அதிகாரம் உண்டு. உயிரை ஆளக்கூடிய அவரு ஆற்றல் அந்த மகேஸ்வரனுக்கு உண்டு. மறைத்தலால தான் அந்த உயிருக்கு எல்லா விதமான அனுபவமும் ஏற்படும். அது ம், தொழில் ம். பத்தி அடுத்த வகுப்புல நம்ம தெளிவா பார்ப்போம். கண்டிப்பா, கண்டிப்பாங்கய்யா. இப்ப நம்ம 8 பாடல் தான் பார்த்தோங்கய்யா. நம்ம இன்னும் பார்க்கலல்ல ஆமா அடுத்து. ஆமாங்க. 8 பாடல் வரைக்கும் பார்த்திருக்கோம். அற்புதம், 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 அற்புதம். யார் யாருக்கு என்னென்ன அதிபதின்னு பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நாங்கலாம் சித்தாந்த வகுப்புலாம் முன்ன பின்ன போனதில்ல. எங்களுக்கெல்லாம் வந்து மிக தெளிவா வந்து அதுவும் இல்லத்திலேயே வந்து அவங்கவங்க இல்லத்திலேயே வந்து கைபேசி மூலமா, உங்க குரல் மூலியமா அந்த மாரி ஒரு பதிவ எடுத்து இயம்பியதுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால உங்களுடைய விளக்கம் எங்களுக்கு நிச்சயம் தேவை. இந்த சைவ சித்தாந்த 14 சாஸ்திரங்கள்ல முதல் சாஸ்திரமாக இருக்கக்கூடிய ம ம உண்மை விளக்குன்ற பகுதியில நீங்க பெரிய தொண்டாற்றி வர்றீங்க. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னு திருவடி அடியார் பெருமக்களுடைய அடியார் பெருமக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்யா. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. நன்றிங்க. ஆ வே வேற யாருக்காவது சந்தேகம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயாகிட்ட ஐயா ஏதாவது கேட்கணும்னு முன்னு ஆசைப்படுறீங்களா? வகுப்பு ஒன்று எடுத்தோம்ல ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு போன வகுப்பு ஐயா கேக்குதுங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? சிவாயமா ஐயா, போன வகுப்பு எடுத்து போன வகுப்பு அதை கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்க நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னா இந்த வகுப்பு தான் ஜாயின் பண்ணேன். போன வகுப்பு கடைசி நேரத்தில் வந்து நான் முதல்ல சொல்லி தானே ஆரம்பிச்சோம். இல்லை, நான் இப்போ வண்டி கேப் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணேன். அது சரியா? இப்ப நீங்க கோடு வருங்க அதுல கேளுங்க. சரிங்க ஐயா, சரிங்க பேருந்துல ஐயா. அந்த பேருந்துல அந்த கட்டண சீட்ல சின்னதா எழுதியிருக்கும். சரி தற்செயலான விபத்திற்கு நிறுவனம் பொறுப்பு இல்லன்ற மாரி. நீங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு சிவாயமா. வராததுக்கு நம்ம நிறுவனம் பொறுப்பு கிடையாது. அதனால நீங்க ஓகே என்ன ஓகே. செய்யணும்னா, மீள்பதிவு கேட்கணும். அதாவது நீங்க ஓகே சித்தாந்த வகுப்பு இருக்கிற அந்த WhatsApp கட்புலன் வாயிலாக வந்து ஆரம்பத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பகுதியா பிரிச்சு, அது YouTubeல ஓகே. போட்டு நம்ம வரிசைக்கிரமமா வந்து நம்ம இதுக்குன்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சிகாரம்னு WhatsApp குழு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சித்தாந்தம் வழங்கும் சிகாரம்ன்ற தலைப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகுப்புல போய் 1, 2, 3 ஆமா. கொஞ்சம் பால் மாறாம 6 மணி நேரம் நீங்க செலவு பண்ணணும். ஆமா. 5 மணி நேரம், 4 மணி நேரம் கண்டிப்பாங்க ஐயா. செலவு பண்ணீங்கன்னா, அந்த வகுப்பு நீங்க நின்னு நிதானமா கேட்டுட்டே வாங்க. கேட்டுட்டே வந்தீங்கன்னா, சரிங்க. சென்ற வகுப்பு 36 தத்துவங்கள் இருக்கும். ஆமா. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பி உங்களுக்கு படைக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் சாமி. நீங்க அந்த கடந்த வகுப்புகளுடைய மீள்பதிவு நீங்க கண்டிப்பா கேட்டீங்கன்னா, கேட்குறேங்க ஐயா. நிச்சயம், நிச்சயம். வாங்க, வாங்க. தொடர்ந்து வாங்க. தொடர்ந்து வாங்க. சரி சரி. வேற யாராவது நன்றிங்க. சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க. வாங்க, வாங்க. நன்றி, நன்றி சாமி. நன்றி, நன்றி. தொடர்ந்து வாங்க.
சரி. எல்லாமே நேர்முக வகுப்புக்கு போறவங்க தான். அவங்க கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல. நன்றி. ஐயாவ நேர்ல சந்திச்சு வகுப்புக்கு போறவங்க ஆத்தூர்ல இருக்கிறவங்க. அவங்களே வந்திருக்கிறாங்க. நன்றிங்க. மியூட் போட்டுங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகள் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் பகுதியை மீண்டும் சிந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.